के समय आपके साथ रहने से मैं अत्यंत आनंदित हूँ। இதே நேரத்தில் எங்களுடைய திருச்சபையிலும் ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. इस वक्त वहाँ पर हमारे कलीसिया में भी आराधना जारी है. இலங்கையில் இருக்கின்ற எமது திருச்சபையாகிய அசெம்பிளிஸ் ஆஃப் காட் மக்கள் தேவ சபை சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். श्रीलंका के हमारी कलीसिया असेंबलीज ऑफ गॉड के कलीसिया के तरफ से और मेरे तरफ से आप सभी को मैं शुभकामना अदा करता हूँ. தேசத்திலே நாங்கள் இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும் நாங்கள் யாரா இருந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற போது நாம் எல்லோருமே தேவனுடைய ஜனங்க. चाहे हम इस संसार में दुनिया में कहाँ भी रहे, लेकिन आराधना के वक्त पर हम सब मानो परमेश्वर के संतान माने जाते हैं. உங்களை காணும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. आपको देखने पर मैं खुश हुआ बड़ा. நான் ஒரு விஷயம் நினைத்தேன், பரலோகத்துல இப்படி தான் இருப்போம் போல இருக்கு. और मैंने एक बार कल्पना की थी शायद जब हम स्वर्ग में रहेंगे तो इसी प्रकार होंगे, ஏன்னா எல்லாம் வெள்ளையா இருக்குது. क्योंकि सबके सब सफेद सफेद में दिखाई दे रहा है. சிவர்ல இருக்க டைல்ஸும் வெள்ளையா தான் இருக்கு. और देखिए आपके जो दीवार के टाइल्स जो है वो भी सफेद है. வெளிய இருந்து பாக்கும்போது எல்லாம் வெள்ளையா. इसलिए जब बाहर से कोई ताकता है मानो सब कुछ सफेद ही सफेद दिखता है. நாங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல தேவனை துதிக்கிற போது வெள்ளை உடை தரித்து எல்லாரும் ஒன்றாக தேவனை மகிமைப்படுத்துவதாக வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र में स्पष्ट लिखा है कि जब हम स्वर्ग में होंगे, जब हम सब मिलकर परमेश्वर की उपासना आराधना करेंगे, तब सफेदी सफेद नजर आएगा. हालेलुया 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 हालेलुया. தேவனுடைய ஜனங்களாக ஒரு நிமிஷம் நான் எழுந்திருப்போமா? आइए सब परमेश्वर के जन एक मिनट के लिए हम खड़े हो जाएं. स्तोत्रम स्तोत्रम. हालेलुया. எல்லாரும் எழுந்திருப்போம். आइए हम सब खड़े हो जाएं. சில ஒரு ஆண்டுடைய சமூகத்திலே நாங்கள் கொஞ்ச நேரம் எங்களுடைய மற்ற எல்லா காரியங்களையும் மறந்து விடுவோம். अब परमेश्वर के उपस्थिति में थोड़ी देर के लिए बाकी सारी बातें हम भूल जाएं கண்களை மூடிக்கொள்வோம் और आंखें बंद करें கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் और अपने हाथों को उठाकर कहेंगे, ஆண்டவரே हे प्रभु எங்களோடு பேசும், हमसे बात करिए. நீரே பேசும் ஆண்டவரே. आप बोलिए परमेश्वर. எல்லாரும் சொல்லுவோமா? सब लोग कहेंगे हालेलुया 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 हालेलुया. பேசும் ஆண்டவரே. हालेलुया. बोलिए परमेश्वर, हमसे बात करिए परमेश्वर. स्तोत्रम. हम प्रत्येक से बात करिए परमेश्वर. प्रत्येक से बात करिए परमेश्वर. प्रभु हर एक को प्रभु अपना वचन सुनाइए परमेश्वर. हालेलुया हालेलुया हालेलुया. हे प्रभु हमसे बात करने वाले, हमसे बात करिए परमेश्वर. अपनी प्रजा से बात करिए परमेश्वर. अपने लोगों से बात करिए परमेश्वर. ओ धन्यवाद यीशु, धन्यवाद यीशु, धन्यवाद यीशु. இந்த நேரத்திலே நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகின்றேன். इस समय में आपके लिए प्रार्थना करना चाहता हूँ. இந்த காலை நேரத்தில் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்திருந்தாலும், इस सुबह के समय क्यों ना तुम परमेश्वर की उपस्थिति में आए हो, உங்கள் உள்ளத்தில் ஒரு வேதனை இருக்கிறது, परंतु आपके दिल में एक दुख है உங்களுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது, और आपके लिए बहुत बड़ी आवश्यकता है. குடும்பத்திலே ஒரு தேவை இருக்கிறது, आपके परिवार में कुछ आवश्यकता है. அவருடைய வார்த்தை சொல்கிறது, நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், கடவுள் இருதயத்தை பார்க்கிறார். प्रभु का वचन कहता है कि हम तो चेहरा को देखते हैं परंतु परमेश्वर हृदय को देखता है. அவர் சொல்றார், என்னிடத்திலே வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் वह தருவேன். कहता है कि तुम मेरे पास आओ, मैं तुम्हें विश्राम दूंगा. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவை, அது ஒரு சுகமாக இருக்கலாம், ஒரு விடுதலையாக இருக்கலாம், கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு கர்த்தர் அற்புதத்தை உங்களுக்கு தேவையாக இருந்தால், இப்பொழுது நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கர்த்தருடைய உதவி தேவையாக இருந்தால், ஒரு கரத்தை அவரை நோக்கி உயர்த்துங்கள், மறு கரத்தை உங்கள் இருதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். आपके जीवन में मान लो आपको कोई भी जरूरत क्यों ना हो, चाहे क्यों ना आपकी चंगाई हो, क्यों ना आपके लिए छुटकारा हो, क्यों ना आपके परिवार में बहुत बड़ा सांत्वना हो, या आपके परिवार में जिस चीज की आप अपेक्षा करता हो, कोई भी चीज जिसके बदौलत आप इंतजार कर रहे हैं, तो अपने एक हाथ उठाइए और दूसरे हाथ अपने हृदय में छाती में रख लें. நாங்கள் கரங்களை உயர்த்தும் போது சொல்லுகிறோம், ஆண்டவரே எங்களுக்கு வேறு யாரும் உதவி இல்லை, நீர் மட்டுமே எங்களுக்கு கடவுளே இருக்கிறீர், உம்மையே நம்புகிறோம் என்று சொல்லுகிறோம். जब हम हाथ उठाते हैं तो ये कहते कि हे प्रभु हमारे लिए और कोई सहायता नहीं, और कोई मदद नहीं, केवल तू ही है, इसलिए हम तेरे ओर अपने हाथ उठाते हैं प्रभु. எங்களுடைய கரத்தை இருதயத்திலே வைக்கும் போது நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டவரே நாங்கள் உம்மையே விசுவாசிக்கிறோம், உம்மையே அன்பு கூறுகிறோம், உம்மிடத்திலிருந்தே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். और जब दूसरे हाथ हम हमारे छाती में रखते हैं तब हम कहते हैं कि हे प्रभु केवल हम तुझसे प्रेम करते हैं, तुझसे प्यार करते हैं और तुझसे उम्मीद करते हैं और तुमसे पाने की इच्छा रखते हैं प्रभु. ஆண்டவரே இந்த உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரத்தை நீங்க காண்கிறீர் हे प्रभु ஆண்டவரே. जिन्होंने अपने हाथ उठाए उन सभी को देखिए परमेश्वर. ஆண்டவரே நம்முடைய சமூகம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக நன்றி. हे प्रभु आपकी उपस्थिति हमारे बीच में होने के कारण धन्यवाद. உம்முடைய நாமத்திலே நாங்கள் 2 பேரோ 3 பேரோ
ஒருமனப்பட இருக்கிற இடத்திலே நீர் அசை வாடுவீர், நீர் வாசம் பண்ணுகிறீர் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. हे प्रभु, आपने हमसे वादा किया कि जहां मेरे नाम से 2 या 3 इकट्ठा होंगे वहां पर मैं रहूंगा, वहां पर मैं निवास करूंगा. தூய ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக நன்றி ஆவியானவரே. हे पवित्र आत्मा, तू हमारे बीच में मौजूद है, इसलिए धन्यवाद प्रभु. ஆண்டவரே நீர் இந்த இருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது கடந்து போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. और यहाँ पर मौजूद रहे प्रत्येक के भीतर आप प्रवेश कर रहे, धन्यवाद. ஆண்டவரே நீர் கடந்து போகும்போது அவருடைய வாழ்க்கையில் உமது வல்லமை இப்பொழுது இறங்குகிறதற்காக நன்றி ஆண்டவரே. हे प्रभु, जब इन लोगों के बीच में से आप गुजरेंगे तब आपके सामर्थ्य महसूस करने के लिए समय ஆண்டவரே உம்முடைய சுகம் அவர்கள் மேல் இப்போது இறங்குவதாக. आपके चंगाई इन पर इसी वक्त छू ले. சரீரங்களில் இருக்கிற வேதனைகள் வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே இப்பொழுது நீங்குவதாக. इनके शरीर के जितने भी रोग बीमार है यीशु मसीह के सामर्थ्य से इस वक्त निकल जावे. ஆண்டவரே பொருளாதார தேவைகள், பண பிரச்சனை, நாளை என்ன செய்வது என்று தெரியாமல் ஆண்டவரே இன்று பயத்தோடு சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் காண்கிறீர். हे प्रभु, जो कोई आर्थिक समस्या में और धन की तंगी में जो आए हैं, जिन्हें पता नहीं चलता कि कल के लिए मैं क्या करूं, उनकी जरूरतों को आप जानते प्रभु. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. हे प्रभु, अपने लोगों के लिए आप चमत्कार कीजिए परमेश्वर. ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகளை வெட்கப்பட விட மாட்டீர். हे प्रभु, आप अपनी प्रजा को शर्मिंदा होने नहीं देते. ஆண்டவரே நீர் ஒரு வாசலை உமது பிள்ளைகளுக்காக திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். हे प्रभु, हम प्रार्थना करते हैं कि अपनी प्रजा के लिए द्वार खोल दीजिए. ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலே வேதனைப்படுகிற பிள்ளைகளை விடுதலை செய்வீராக. हे प्रभु, जिन्होंने कर्जा की समस्या में पीड़ित है उन्हें छुटकारा दीजिए. ஆண்டவரே அந்த கடனை செலுத்தி தீர்த்து விடுதலை அடையும்படி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. प्रभु जी, अपने प्रजा को ऐसा आशीष दे कि वे अपनी कर्जा को पूर्ण रूप से निपटा दे. ஆண்டவரே பண விடயத்தில் உம்முடைய பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆசீர்வதிங்க. हे प्रभु, पैसे के मामले में आपके बच्चे सज्जन रहने हैं तो आप आशीषित करिए. ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை குறித்து வேதனையோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக हे ஜெபிக்கிறோம். प्रभु, उन माता पिता के लिए प्रार्थना करते हैं जो अपने बच्चों के कारण व्याकुलित है. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பிள்ளைகளை தொடுவீராக. यीशु मसीह के नाम से उन बच्चों को स्पर्श करिए. அந்த பிள்ளைகளுடைய தவறான வழிகளிலிருந்து திருப்புவீராக. उन बच्चों के गलत रास्ते से उन्हें फिरा लाइए. தேவ பயமுள்ள பெற்றோர் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக மாற்றுவீராக. ईश्वरीय डर उनमें समाये और माता पिता का आज्ञाकारी बने. ஆண்டவரே தன்னுடைய கணவன் நிமித்தம் கலங்கி இருக்கிற மனைவிமார்களுக்காக हे ஜெபிக்கிறோம். प्रभु, उन पत्नियों के लिए हम प्रार्थना करते हैं जो अपने पति के कारण चिंतित है. ஐயோ அவர் வீட்டை குறித்து அக்கறை இல்லை, கரிசனை இல்லை. ஐயோ குடும்பத்திலே நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம், கணவர் என்ன செய்கிறார், ஆண்டவரே இவரை நீர் மாற்றும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு தாயின் கண்ணீரையும் ஒவ்வொரு மனைவியின் கண்ணீரை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. हर एक माँ जी के और हर एक पत्नी के आंसुओं को आप देखते हैं परमेश्वर, जो प्रार्थना करती है. हे प्रभु, जो मेरे पति है जो घर की परवाह नहीं करते और परिवार की परवाह नहीं करते, ख्याल नहीं रखते, ऐसे प्रार्थना करने वाले हर एक के लिए हम प्रार्थना करते हैं परमेश्वर. ஆண்டவரே இந்த இடத்துக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய பாரங்களையும் हे प्रभु जी, इस स्थान पर खड़े हुए आपके संतान के प्रत्येक बोझ को, இந்த வாலிப பிள்ளைகளுடைய தேவைகள், அவருடைய இருதயங்களில் இருக்கிற பாரங்கள், அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிற பயங்கள் இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக. इन जवान बच्चों के हृदय में दो दुख है, दो व्याकुल है, भविष्य के प्रति दो दुख है, सारे यीशु के नाम से दूर हो जाएं. எனக்கு உம்முடைய ஒவ்வொரு பிள்ளையுடைய பாரங்களையும் हे प्रभु जी, यहाँ के उपस्थित प्रत्येक के बोझ को உம்முடைய சிலுவை அண்டையிலே வைக்கிறோம். आपके क्रूस तले रखते हैं. சிலுவையிலே நீங்கள் கொடுக்கிற அந்த விசுவாசம் எதிர்பார்ப்போடு நாங்கள் உமது நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். प्रभु जी, क्रूस पर आपने जो हमें अपेक्षा दी, उम्मीद दी, इसलिए आपके नाम की महिमा के लिए हम धन्यवाद देते हैं. ஆண்டவரே நீர் சிலுவையிலே எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே எங்களுக்காக கிரயத்தை செலுத்தி தீர்த்து விட்டீர் ஆண்டவரே. हे प्रभु, हमारे सारे अपराध, गुनाह, गलती सबके लिए प्रभु कीमत आप क्रूस पर चुका चुके हैं. என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் வெளிச்சம் அடைவீர்கள் என்று சொன்னீர். प्रभु, आपने कहा कि मेरी ओर ताको तब तुम उज्जवलित होंगे. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஜொலிக்கும்படியாக, हे प्रभु, ये प्रजा प्रज्वलित होने के लिए, உடைய வீடுகளிலே சமாதானம் ஜொலிக்கும்படியாக, इनके घर में शांति बने रहने, வேலை செய்கிற இடங்களிலே உமது சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக, नौकरी स्थल में प्रभु आपके मगन इनके जीवन में बने रहने, பிள்ளைகளுடைய பாடசாலை வாழ்க்கையிலே விடுதலை, சுகம், சந்தோஷம் இருக்கும்படியாக, हे प्रभु जी इनके विद्यालय जीवन में खुशी आनंद बने रहने, நிறைய வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எதிர்பார்ப்பு உண்டாகும்படி, और प्रभु जी इस समय में बहुत तेरे जवानों में एक अपेक्षा उम्मीद मिलने के लिए இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் इस ஆசீர்வதிப்பீராக. सुबह की समय प्रत्येक को आशीष दीजिए. உடைய கரத்தால் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. अपने हाथों से प्रत्येक को छू लीजिए. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே
ஜெபிக்கிறோம். यीशु मसीह के नाम से प्रार्थना करते. விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. विश्वास करने वाले हाथ उठाकर परमेश्वर को महिमा दे. அற்புதத்துக்காக, हे प्रभु आपके चमत्कार के लिए, நன்றி ஆண்டவரே. धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, ஹalleluya, धन्यवाद, धन्यवाद. Thank you Jesus. धन्यवाद ஆண்டவரே, இப்பொழுது நீர் எங்களோடு பேசுவீராக. हे प्रभु इस वक्त आप हमसे बात करिए. ஆண்டவரே, நாங்கள் சிறுகவும் நீங்க பெருகவும் வேண்டும். प्रभु हम घटना है, आप बढ़ना है. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் விரும்புகிறதை நீர் பேசும் ஆண்டவரே. हे प्रभु आपके प्रजा के जीवन में आप जो चाहते हैं उन बातों से आप उनसे बात करिए. ஆண்டவரே, நீர் உமது வார்த்தையினூடாக அவருடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மாற்றத்தை ஆண்டவரே நீர் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும் ஆண்டவரே. प्रभु अपने वचन के जरिए जो परिवर्तन अपने प्रजा के जीवन में आप करना चाहते हैं इस वक्त कर दीजिए प्रभु. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आपकी स्तुति हो இயேசுவின் நாமத்தில். यीशु के नाम से ஆமென். आमीन. ஆமென். आमीन. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ताली बजाकर परमेश्वर का महिमा करें. கரங்களை தட்டும்போது நன்றாக தட்ட வேண்டும். நம்முடைய ஜீவனுள்ள தேவனுக்கு கரங்களை தட்டுகிறோம். तालियां बजाते महिमामय परमेश्वर, हमारे जीवित परमेश्वर के लिए हम तालियां बजाते हैं. आमीन 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 आमीन. कृपा 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 जीसस माइटी लॉर्ड. ग्लोरी 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 टू फादर जीसस 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 जीसस. ஹalleluya. அமரும் முன்பாக बैठने से पहले குறைந்தது 5 பேருக்கு, कम से कम 5 जन இருக்கிற ஒரு இடத்துல இருக்க வேணாம். जो जहां पर खड़े वहां ना बैठे. கொஞ்சம் திரும்பி மத்தன பார்த்து கரங்களை கொடுக்கலாம், வணக்கம் செய்யலாம். உங்களை காண்பது சந்தோஷமா இருக்கிறது. ऐसे ना बैठ जाए, बल्कि अगल बगल में देखे कम से कम एक 5 जन की चेहरा देख करके कहे कि आपको देखने से मैं खुश हूं, आनंदित हूं. ऐसा आजू बाजू में 5 जन से பேசுங்க. बोलिए. உங்களை காண்பது கொஞ்சம் நகரம், கொஞ்சம் பின்னுக்கு போங்க. हो सकता तो थोड़ा सा पीछे भी जाइए. சகோதரர்கள் நாங்க ஒருமித்து வாசம் பண்ணது எவ்வளவு சந்தோஷமா. हम आपस में भाईचारे रखना क्या ही मनोहरता है. எல்லாரும் ஒரு ஒரு கதைங்க. 5 பேருக்கு சொன்னீங்களா? क्या आपने 5 जन को शुभकामना दे दिए? சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். कहो कि परमेश्वर भला है. ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்க, एक கர்த்தர் दूसरे के पास நல்லவர். कहो कि परमेश्वर भला है. கர்த்தர் உங்களுக்கு நல்லவர். अरे भाई एक दूसरे से कहो कि परमेश्वर आपके लिए भला है. हालेलुया 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 हालेलुया. எத்தனை பேர் 5 பேருக்கு நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிஞ்சு 5 பேருக்கு நீங்க வணக்கம் சொன்னீங்க? मेरी बात मानकर आप में से कितने जन 5 जन को आपने प्रणाम किया या नमस्कार किया? இந்த சின்ன காரியத்தை உங்களுக்கு செய்ய முடியாட்டி அன்றைய வார்த்தை எப்படி வாழ்க்கையில நடத்த போறீங்க? बताइए, अगर ये छोटी सी बात जिसकी आप आज्ञा पालन नहीं कर सकते तो परमेश्वर का वचन का कहां से पालन करेंगे? நாங்க எப்பயும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எங்களுக்கு கேட்கத்தக்க செவிகளையும் हम हरदम परमेश्वर से मांगना कि हे प्रभु हमें ऐसा कान दे जो सुन सके உணரத்தக்க இதயத்தையும் தாங்க. और ऐसा हृदय दे जो एहसास कर सके. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய கல்லான இதயத்தை நான் எடுத்து प्रभु कहता है कि तुम्हारे पत्थर सा हृदय में हटाकर நான் மாம்சமும் சதையுமான இதயத்தை உங்களுக்கு और தருகிறேன். मांस और पेशदारी हृदय में तुम्हें दूंगा. அப்ப எங்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறது. तो समझ लो कि हमारे अंदर समझ है. ஹalleluya हालेलुया. இந்த காலை நேரத்தில் கடவுள் உங்களுடைய இதயங்களை புதிதாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? क्या आप चाहते कि सुबह के समय परमेश्वर आपका हृदय को नया करे? அதுக்கு சொல்லுங்க, ஆண்டவரே கேட்டு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்க. आप बोलिए, हे प्रभु सुनकर आज्ञाकारी होने के लिए मुझे मदद कीजिए. நன்றி. தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கொள்ளுங்க. आइए हम सब परमेश्वर के चरणों में बैठ जाएं. ஹalleluya. சரியா எனக்கு ஒரு மணித்தியாலம் இருக்கு. और बराबर मेरे पास 1 घंटा है. நான் 12:15க்கு முடித்து விட வேண்டும். 12:15 को मुझे समाप्त करना है. ஆகவே என்னுடைய பிரசங்கம் நீட்டமா இருந்தால் நான் ஒரு மணித்தியாலத்துல முடிச்சிருவேன். इसलिए अगर मान लो मेरी संदेश लंबी भी है तो भी 1 घंटे में मैं समाप्त कर दूंगा. ஆகவே கொஞ்சம் அமைதியா இருந்து நீங்க கவனமா செவி கொடுங்க. इसलिए खामोशी से बैठिए और ध्यान देकर सुनिए. நாங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். आइए दूसरा तीमुथियुस की किताब दूसरा अध्याय के 13वां वचन पढ़ेंगे. 2 தீமோத்தேயு 2ஆம் கொஞ்சம் இருங்க, எல்லாரும் முடிஞ்சவங்க திருப்பி கொள்ளுங்க. உங்கள்ட்ட ஒரு பேனா ஒரு குறிப்பு இருந்தா எழுதிக்கோங்க. कृपया निवेदन है, अगर आपके पास कोई किताब बुक नोट और कलम रहेगा तो लिख लीजिए. यदि हम अविश्वासी भी हो तो भी वह विश्वास योग्य बना रहता है, क्योंकि वह आप अपना इनकार नहीं कर सकता. तमिल में பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே
நான் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு தெளிவாக பேச விரும்புகிறேன். हे प्रिय परमेश्वर के जनों, ये सुबह के समय परमेश्वर के वचन से मैं आपके बीच में स्पष्ट कहना चाहता हूँ. இந்த இடத்திலே பரிசுத்த பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, நாங்க உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். यहाँ पर संत पौलुस अपने प्रिय पुत्र तीमुथियुस से कहता है कि हे मेरे प्रिय पुत्र तीमुथियुस, जब हम विश्वास योग्यहीन हो तो भी परमेश्वर हमारे खातिर विश्वास योग्य है. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். वो विश्वास योग्य है. அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். वह अपने आप की इनकार कतई नहीं करता. இந்த இடத்திலே பவுல் என்ன காரியத்தை தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார்? अब इस प्रकार पौलुस ने तीमुथियुस को कहता है. சில வேளை நாங்க சொல்லுகிற இந்த வார்த்தை வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். और कई बार कुछ लोग ये जो वचन हमारे लिए बहुत ही आनंद होती है நாங்க பலவீனமான மனுஷர் தான், कि हम कहते हैं कि हम निर्बल इंसान है, எப்பொழுது எங்களுக்கு உண்மையா இருக்க முடியாது. कि इसलिए हम विश्वास योग्य रख नहीं पाते हैं. ஹalleluya, கடவுளுக்கு அது தெரியும். ये बात परमेश्वर भली बात ही जानता है. நாங்க உண்மை இல்லாட்டியும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். हम विश्वास योग्य ना होने पर भी परंतु परमेश्वर विश्वास योग्य है. அப்படியா வேதம் சொல்லுகிறது? ऐसा थोड़ी वचन में लिखा है. பவுல் அப்படியா தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார்? पौलुस ऐसा थोड़ी तीमुथियुस से कहता है. பவுல் தெளிவாக தீமோத்தேயுக்கு ஒரு விஷயத்தை இங்கே எடுத்து சொல்லுகிறார். पौलुस बड़ी स्पष्टता से तीमुथियुस के लिए एक बात कहता है. தீமோத்தேயுவே, हे तीमुथियुस, இந்த மனிதர்கள் நாங்கள் हम जो इंसान உண்மையை அறிந்திருக்கிறோம், जो सच्चाई को जानते हैं, சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், सत्य को जानते हैं, நான் உனக்கு சத்தியத்தை போதித்திருக்கிறேன். और मैंने तुम्हें सच्चाई सिखाया हूं. சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தை அறிந்தும் सच्चाई को जानकर भी நாங்கள் சத்தியத்தை மறுதலிக்கிறோம். हम सच्चाई को टुकराते हैं. நாம் சத்தியத்தை மறுதலிக்கிறோம். हम सच्चाई को इनकारते हैं. வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வரும்போது जीवन में कुछ परिस्थिति के दौरान நமக்கு தெரியும் எது சரி என்று. हम जानते हैं कि कौन सी चीजें जो सही है, எது சத்தியம் எது உண்மை என்று தெரியும். हम जानते हैं कि कौन सी है सच्चाई, कौन सी है सत्य. ஆனா நாங்க தெரிந்ததை மறுதலித்து எங்களுக்கு தேவையானதை செய்து परंतु जानने के बावजूद उसे इनकार करते हुए अपनी मर्जी निभाते हैं. நாங்களே எங்களுக்கு தெரிந்த உண்மையான சத்தியத்தை நாங்கள் மறுதலிக்கின்றோம். हम स्वतः जो सच्चाई को हम जानते हैं, जानने के बावजूद हम उसे इनकार करते हैं. ஆனால் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். परंतु देखिए, परमेश्वर विश्वास योग्य है. ஒரு நாளும் அவர் தன்னை தானே மறுதலிக்க वो மாட்டார். कतई अपने आप से इनकार नहीं करता. சத்தியத்தை அறிந்த மக்கள் பிழையான உபதேசத்தின் பின்னால் போகிறார்கள். देखिए, सच्चाई को जाने हुए प्रजा बिलाम के उपदेश में चले गए. சத்தியத்தை அறிந்த மக்கள் உலகத்தின் தேவைகள் உலக இச்சைகளின் பின்னால் போகிறார்கள். सच्चाई को जाने हुए प्रजा संसार के पीछे, संसार के उपदेश के पीछे चले जाते हैं. சத்தியத்தை அறிந்தவர்கள் தங்களை தாங்களே மறுதலித்து தாங்கள் விரும்புகிறதை செய்கிறார்கள். सच्चाई को जानने वाली प्रजा अपने आप से इनकार करते हुए अपनी मर्जी निभाते हैं. ஆனால் கடவுள் அவர் சத்தியம் உள்ளவர், உண்மை உள்ளவர். ஒரு நாளும் எந்த சூழ்நிலை அவர் தன்னை தானே மறுதலிக்க மாட்டார். परंतु हमारा परमेश्वर यहोवा जो सत्य है और जो सच्चाई है, ईमानदार है, वो कतई अपने आप से इनकार नहीं करता. ஆகவே தீமோத்தேயுவே, इसलिए हे तीमुथियुस, நம்முடைய கடவுள் உண்மை உள்ளவராய் இருந்து தன்னைத்தான் மறுதலிக்காது போல நீயும் உண்மையுள்ளவனாயிருந்து கடவுளை மறுதலிக்காமல் நடந்து கொள். जिस प्रकार हमारा परमेश्वर विश्वास योग्य रहते हुए अपने आप से इनकार नहीं करता, उस प्रकार तू भी ईमानदार रहते हुए अपने आप से इनकार ना करें. நீங்க சொன்னாங்க கடவுளை மறுதலிக்க இல்லையே, आप कहेंगे मैं तो परमेश्वर का इनकार नहीं किया हूं. கடவுளை விசுவாசிக்கிறோம், आप कहते होंगे मैं तो परमेश्वर का विश्वास करता हूं, ஆராதிக்கிறோம், हम आराधना करते हैं, காணிக்கை கொடுக்கிறோம், हम दान देते हैं, நாங்கள் ஊழியம் செய்கின்றோம். हम सेवकाई निभाते हैं. ஆனா வாழ்க்கையில மறுபக்கம் எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும். लेकिन आपके जीवन के दूसरे पहल क्या है आप जानते हैं. நாங்க தேவ சமூகத்தில் இல்லாத போது நாங்க கடவுளுக்கு உண்மையா இருக்கிறோம்ங்கிறது நமக்கு தெரியும். जब परमेश्वर के गैर उपस्थिति में रहते तब हमारी स्थिति क्या हम भली भांति जानते हैं. நாங்க மற்ற ஜனங்கள் மத்தியில் இருக்கும்போது எங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை மறுதலித்து அவர்களுக்கு ஏற்றது போல நாங்க மாறுகிறது எங்களுக்கு தெரியும். पराई जातियों में जब शामिल हो जाते तब उनके अनुसार अपने आप को हम इनकार करते हुए हम भली भांति जानते हैं. பிரியமானவர்களே, हे प्रियो, நாங்க தேவனுடைய பிள்ளைகள், हम परमेश्वर के प्रजा हैं. உண்மையுள்ள தேவனை விசுவாசிக்கிறோம். सच्चा परमेश्वर पर विश्वास அவர் करते हैं. உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல நாங்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்க जिस வேண்டும். प्रकार वह विश्वास योग्य है, हम भी विश्वास योग्य बने रहें. இந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்க சொல்லலாம் அது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல इस என்று. जीवन सफर के बारे में आप कह सकते हैं ये उतनी आसान नहीं है. ஆனா நான் உங்களுக்கு
தேவனுடைய வார்த்தையிலிருந்து எப்படி பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். परंतु परमेश्वर के वचन के द्वारा जिस प्रकार पौलुस तीमुथियुस को सलाह दिया उस प्रकार मैं भी तुम्हें सलाह दिलवाना चाहता हूं. நாங்கள் முதலாவது தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13 14 வசனங்களை வாசிப்போம். पहला तीमुथियुस के दूसरा अध्याय 13 14 वचन को हम पढ़ेंगे. முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். முதலாவது தீமோத்தேயு पहला तीमुथियुस 2ஆம் அதிகாரம் 13 14 வசனம். दूसरा अध्याय 13 14 वचन. क्योंकि आदम पहले उसके बाद हवा बनाई गई और आदम बहकाया न गया, पर स्त्री बहकाने में आकर अपराधिनी हुई. நீ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனத்தின் சட்டத்தை கைக்கொண்டிரு. और உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அது சாரி 1 இல்ல 2 தீமோத்தேயு. पहला तीमुथियुस ने क्षमा करे, दूसरा तीमुथियुस. திருப்பி வாசிங்க. फिर से पढ़िए. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். जो खरी बातें तूने मुझसे सुनी हैं, उनको उस विश्वास और प्रेम के साथ जो मसीहा यीशु में है अपना आदर्श बनाकर रख, और पवित्र आत्मा के द्वारा जो हम में बसा हुआ है इस अच्छी धरोहर की रखवाली रख. இந்த இடத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், इस स्थान में पौलुस तीमुथियुस से कहता है கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் मसीह यीशु के प्रति विश्वास और प्रेम के साथ என்னிடத்தில் நீ கேட்ட ஆரோக்கியமான வசனங்களை, और उन तंदुरुस्त वचन जो तूने मुझसे सुना. ஆரோக்கியமான வசனம், उन तंदुरुस्त वचन. ஆரோக்கியமான வசனம் என்பது சத்தியத்தை குறிக்கிறது. तंदुरुस्त वचन यानी सच्चाई को प्रकट करता है. ஏனென்றால் அந்த நாட்களிலே அங்கே நிறைய பிழையான உபதேசங்கள் உருவாகி இருந்தது. क्योंकि उन दिनों में वहां पर बहुत सारे गलत उपदेशें जारी थी. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் சத்தியத்தை, தேவனுடைய வசனத்தை, ஆரோக்கியமான வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर के जनों, हम परमेश्वर के वचन को जिसे सत्य वचन कहा जाता है, आरोग्य वचन कहा जाता है, जिसका पालन करें. உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை, और तुझे सौंपी हुई उस उत्तम चीज को அது மிகவும் விலையேற பெற்ற சொத்து, जो बहुमूल्य संपत्ति है, அது உனக்கு கொடுக்கப்பட்டது. जो तुझे सौंपी गई है, அத பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். जिसे पवित्र आत्मा की सहायता से रखवाली करना. ஆகவே எங்களுடைய பொறுப்பு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது. इसलिए हमारा कर्तव्य है कि हम ईमानदार रहें. உண்மையுள்ளவர்களாக இருக்கிறது இலகுவான ஒரு காரியம் அல்ல. विश्वास योग्य रहना कोई आसान बात नहीं है. நீங்க கேட்கலாம், எப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்கிறது? आप पूछ सकते कि भाई कैसे हम विश्वास योग्य ठहरे. நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதை சொல்கிறேன். मैं आपको एक छोटी सी कहानी बतलाना चाहता हूँ. சில நேரம் இந்த கதை கேட்கறதும் சிலருக்கு விருப்பம். और कई बार कुछ लोगों को कहानी सुनना अच्छा लगता है. சார், ஒரு விவசாயி ஒரு நாள் யோசித்து அந்த நிலத்தை பண்படுத்தி அதில் விவசாயம் செய்ய வேண்டும். एक किसान ने एक दिन सोचा कि मैं अपना खेत को विकसित करूं और उस पर खेती करूं. அவ ஒரு நாள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆயத்தப்பட்டு அவன் தன்னுடைய நிலத்துக்கு போனான். एक दिन उसने सब कुछ लेकर तैयार होकर के अपने खेती में गया. அவர் போகும்போது அவன் பின்னால ஒரு சிட்டுக்குருவியும் போனது. और जाते वक्त उसके पीछे एक छोटी सी चिड़िया भी उसके पीछे पीछे गई. இந்த விவசாயம் தன் நிலத்துக்கு போய் அதை துப்புரவு செய்து அதை பண்படுத்த ஆரம்பித்தார். एक किसान ने अपने खेत में गया, साफ सफाई किया और उसे मरम्मत करने लगा. இந்த சிட்டுக்குருவியும் போய் தனக்கு ஒரு இடத்தை பார்த்து கூடு கட்ட ஆரம்பிச்சது. तो वहां ये छोटी सी चिड़िया भी जाकर के वहां अपने लिए एक घोंसला बनाने लगे. இந்த விவசாயி விதை விதைக்க ஆரம்பித்தான். अब देखिए वहां वो जो किसान बीज बोने लगा. இந்த சிட்டுக்குருவியும் முட்டையிட்டது. और ये जो चिड़िया जो है अंडा दिया. இப்பொழுது செடி வளர்ந்தது. अब पौधे बढ़ने लगे. இப்பொழுது பயிர் வளர்ந்து அழகாக இருக்கிறது. अब दाने बढ़ गए. இப்பொழுது அந்த முட்டைகளும் குஞ்சு பொரித்தது. अब अंडे से भी बच्चा निकल गया. ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த சிட்டுக்குருவி வெளியே போகும். हर दिन सुबह ये जो चिड़िया घोंसला से बाहर जाती है. ஏன் இந்த தாய் குருவி வெளியே போகுது?
और बताइए ये जो मादा चिड़िया क्यों बाहर जाती है? ஏன் காலையிலேயே அது வெளியே போகுது? वो हर दिन सुबह क्यों बाहर जाती है? யாருக்கு தெரியும்? किसको मालूम है? बताइए। ஆ? ஆகாரம் தேடி போகுது. भोजन बटोरने जाता है। அது போய் ஏதாவது ஒரு ஆகாரம் தேடி கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை குஞ்சுகளுக்கு கொடுக்கும். वो जाकर कुछ ना कुछ भोजन ले आकर अपने बच्चे को खिलाती है। அப்படி எந்த ஒவ்வொரு நாளும் காலையில போய் மாலையில அது சாப்பாடோட வரும். इस प्रकार हर दिन सुबह जाती और शाम को भोजन के साथ आती। இந்த விவசாயியின் பயிரும் நல்லா விளைந்து இப்ப அழகா இருக்கு. இப்ப அறுவடை செய்யற காலம் வந்துட்டு. अब ये जो किसान जो बीज बोया अब उपजाया जा चुका है, अब कटने का वक्त आ गई। இந்த குஞ்சுகளும் இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டு. अब ये जो चिड़िए के बच्चे भी बड़े हो गए। ஆனால அவைகளால பறக்க முடியவில்லை. लेकिन फिर भी वे उड़ नहीं पाते थे। ஒரு நாள் இந்த விவசாயி வந்து தன் நிலத்தை பார்த்தான். एक दिन एक किसान आकर अपने खेत को देखा। இவ்வளவு அழகா இருக்கிறது. क्या ही सुंदर है। இப்ப இது அறுவடை செய்கிற நேரம். இப்ப अब कटाई का वक्त आ चुका है। நான் நாளை வந்து என்னுடைய உறவினர்களோடு வந்து நான் அறுவடை செய்ய போகிறேன். इसलिए उसने कहा मैं कल के दिन अपने रिश्तेदार के साथ आकर कटनी करूंगा। அவன் அப்படி சொன்னதை கேட்டவனே இந்த குஞ்சுகள் எல்லாம் குழம்பி விட்டது. तो उनकी ये बात सुनते ही ये जो बच्चे थे चिड़िया के सब हैरान हो गए। ஐயோ இந்த விவசாயி அறுவடை செய்து எல்லாம் நாசம் பண்ணி விடுறா. நாங்க என்ன செய்யறது? எங்களுக்கு எங்க போறது? எங்களுக்கு பறக்கவும் முடியவில்லை. நாளை எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு குழம்பி விட்டது. अब ये सब बच्चे हैरान हो गए ये सोचकर कि अरे भाई कल के दिन किसान आकर सब कटाई कर देगा तो हम कहां जाएंगे? மாலையில தாய் பறவை வந்தது. अब सांझे मादा चिड़िया आई। குருவிகள் எல்லாம் குழப்பம் அடைஞ்சிருந்துச்சு. और बच्चे सब परेशान थे। அம்மா நீங்க எங்க போனீங்க? और पूछे कि माँ तुम कहां गई थी? நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? நாங்கெல்லாம் இருக்கிற இடம் இல்லாம போக போகுது. எங்களுக்கு பெரிய அழிவு வர போகுது. நாங்க சாக போகிறோம். ஐயோ என்ன நடக்க போகுதோ தெரியாது. और कल के दिन क्या हो जाएगा क्या तुम जानते हो? हम सब बेबस हो जाएंगे, लाचार हो जाएंगे, हमें रहने को जगह नहीं मिलेगा, क्या तुम जानती है? தாய் பறவை அமைதியா இருந்தது. तब माँ जो चुपचाप थी। அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. उसने कहा ठीक है कोई बात नहीं, நீங்க அமைதியா இருங்க. तुम सिर्फ खामोश रहिए, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேணாம், அது போகட்டும், பரவாயில்ல. बिल्कुल डरने की आवश्यकता नहीं, तुम शांत रहो, देखा जाएगा, நாளைக்கு ஒன்றும் நடக்காது. कल कुछ नहीं होगा. வளமை போல அடுத்த நாள் காலைல தாய் பறவை போயிட்டு तो अपने आदतम अनुसार अगले दिन सुबह माँ निकल गई. குஞ்சுக பயத்தோட இருந்தது. अब बच्चे डर समेत थे. சொன்னது போல ஒருத்தரும் வரல. लेकिन जैसे कहा गया वैसे कोई नहीं आए. ஒருத்தரும் வரல. कोई नहीं आए. விவசாயியும் காணோம், ஆக்களை உறவினர்களையும் காணோம். ना किसान दिखाई दिए ना उसके रिश्तेदार दिखाई दिए. குஞ்சுகளுக்கு ஆச்சரியம், எங்க அம்மாக்கு இது எப்படி தெரியும்? तब बच्चे अचंभित हो गए, सोचने लगे मेरी माँ इन बातों को कैसे जानती थी. இன்னும் கொஞ்ச நாள் சென்றது. और थोड़ी दिन बीता. விவசாயி வர்றாரு. अब किसान आए. ஐயோ நம்ம எல்லாரும் இன்னும் அறுவடை செய்ய முடியலையே. कहा कि अरे यार बहुत देर हो चुका, अब तक मैं कटनी क्यों नहीं कर पा रहा. சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அவங்களும் உதவிக்கு வரல. और रिश्तेदारों को बुलाया, उन्होंने भी मदद के लिए नहीं आए. பிள்ளைகளை கூப்பிட்டு வருவோம் நாளைக்கு. मैं कल ऐसा क्यों ना करूं कि अपने बच्चों को வந்து साथ लाऊं பிள்ளைகளோட வேலையை செய்வோம். और बच्चे के साथ अगर क्यों ना काम शुरुआत करूं. மறுபடியும் இந்த குஞ்சுகளுக்கு பயம் வந்துட்டு फिर से इन चिड़ियों के बच्चों में डर आ गया. அம்மா மாலையில வர்றாங்க. और सांझे माँ लौटाई. அம்மா அன்னைக்கு எப்படி சொன்னீங்க, பரவாயில்ல, நான் இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு போறாரு, நாளைக்கு என்ன நடக்குமோ, நமக்கு இன்னும் பறக்கவும் முடியலமா, என்ன செய்யறது? माँ हम बेफिक्र थे क्योंकि पहले कुछ हुआ नहीं, लेकिन आज उन्होंने ऐसा ऐसा बोल कर गया, कल के दिन क्या होगा हमें पता नहीं, हम हैरान है. அம்மா சொல்லுச்சு, சரி கவலைப்படாத, பயப்படாத. उस वक्त भी माँ ने बताई ठीक है निश्चिंत रहो, डरने की आवश्यकता नहीं. அது ஒண்ணும் நடக்காது, பிரச்சனை இல்லை, நீ சும்மா இருங்க. ऐसा कुछ होगा नहीं, सब सुलभ हो जाएगा, निश्चिंत रहिए. இந்த குஞ்சுகளுக்கு கொஞ்சம் ஆச்சரியம். तब ये बच्चे अचंभित होने लगे. அம்மா என்ன இப்படி இருக்கிறாங்க? ये माँ को कैसा ये सब पता चलती है. அடுத்த நாள் காலைல வளமை போல அம்மா போயிட்டாங்க. अगला दिन आदतम अनुसार माँ निकल गई. யாருமே வரல. लेकिन आया कोई नहीं था. ஒருத்தரும் வரல. விவசாயி வரல, பிள்ளைகளும் வரல. कोई नहीं आए, अर्थात ना किसान आया ना उसके बच्चे आए. மாலையில அம்மா வந்தது. शाम को माँ लौटाई. அம்மா நீங்க சொன்ன மாதிரி யாரும் வரலையே. माँ जैसे आपने बताई उस प्रकार कोई नहीं आए. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? आपको ये सारी बातें कैसे पता है. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருங்க, பரவாயில்லை. वो सब कोई समस्या नहीं, आप निश्चिंत रहिए. இப்போ கொஞ்ச காலம் இந்த குருவிகளுக்கு இப்ப பறக்கிற காலம் வந்துட்டு. अब बच्चे थोड़े बड़े हो गए, अब उड़ने का एक स्थिति आ गया. விவசாயி இன்னொரு நாள் வர்றாரு. किसान और एक दिन आया. ஐயோ இந்த பயிர் செய்கை எல்லாம் வீணா போகுது. हाँ ये सारे धान व्यर्थ हो रहा है. உறவினர்களை கூப்பிட்டு ஒருத்தனும் வரல, சொந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஒருத்தனும் வரல. रिश्तेदार को बुलाया कोई नहीं आए, बच्चे को बुलाया नहीं आए. நாளைக்கு நானாவது வந்து இந்த வேலையை செய்ய. तो उसने कहा कल के दिन मैं क्यों ना अकेला हूं, लेकिन काम शुरू कर दूंगा.
குஞ்சுகளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. लेकिन अब ये सुनकर बच्चों में कोई हैरान नहीं हुई. இந்த மனுஷன் விவசாயிகளோட இயலாது பிள்ளைகளோட தனியா வந்தா செய்ய போறாரு. ये व्यक्ति बच्चों को छोड़कर अकेला आकर थोड़ी कर सकता है. அது எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒண்ணும் நடக்க போறது. तो वो जो चिड़िया के बच्चे बेफिक्र रहे, उन्हें कोई चिंता नहीं थी. மாலையில தாய் பறவை வந்தது. अब शाम की वक्त माँ आई. அம்மா இன்னைக்கும் விவசாயி வந்தாரு. तब उन्होंने कहा कि बच्चे माँ आज भी किसान आए थे. சொந்தக்காரங்களை கூப்பிட்டாரு வரல. பிள்ளைகளை கூப்பிட்டாரு வரல. उनके रिश्तेदार को बुलाए नहीं आए, बच्चों को बुलाए नहीं आए. இப்ப நாளைக்கு அவர் வந்து செய்ய போறாரு. कल वो खुद आकर करने जा रहा है. நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. तो क्या फर्क पड़ने वाला, हम निश्चिंत रहेंगे. ஆனா தாய் பறவை குழப்பம் அடைஞ்சிட்டு. परंतु ये सुनते ही माँ पक्षी हैरान हो गई. பிள்ளைகளா இப்ப நாங்க பறக்க வேண்டிய போக வேண்டிய நேரம் வந்துட்டு. तब तुरंत कहने लगी कि बच्चे अब हमारे उड़ने का वक्त आ गया. நாங்க போவோம். चले हम उड़कर जाएं. நாங்க போவோம் அப்படி. चले हम चलते. தாய் பறவை கேட்டுச்சு ஏம்மா இவ்வளவு நாள் நீங்க எங்களை பார்த்து அமைதியா இருங்கன்னு சொல்லுங்க, இன்னைக்கு ஏன் குழப்பம் அடைஞ்சிட்டீங்க? अब बच्चे जो चिड़िया थे अपने माँ से पूछा, माँ जी इतने दिन जब हम आपसे कहते थे, आप कहते थे निश्चिंत रहो, लेकिन आज क्या हो गया, अब आप क्यों हैरान हो गए? தாய் பறவை சொல்லியது, तब माँ ने कहा இவ்வளவு நாள் அந்த விவசாயி மத்தவங்களை நம்பினா, इतने दिन तक किसान दूसरों के भरोसे पर था, உறவினர்களை நம்பினா, कि वह अपने रिश्तेदारों के भरोसे में था, பிள்ளைகளை நம்பினா, अपने बेटे के भरोसे पर था, இப்பதான் முதல் முறை தன்னை நம்ப ஆரம்பிச்சு. लेकिन इस वक्त वो पहली बार अपने आप में भरोसा करने लगा. எப்ப அவன் தன்னை நம்புறானோ, जिस वक्त वो अपने आप पर भरोसा करने लगा, அப்பவே அந்த வேலை நடக்கும். तभी काम हो जाना तय है. நாங்க போவோம். चले हम जाएं. தாய் பறவை குஞ்சுகளோட பறந்து போய், जो माँ चिड़िया अपने बच्चों के साथ उड़कर चली गई. அடுத்த நாள் அந்த விவசாயி காலையிலேயே வந்து தன் வேலைகளை ஆரம்பிச்சு. अगला दिन सवेरे किसान आकर के अपने काम शुरुआत कर दिया. இந்த கதையில நாங்க என்ன கற்றுக்கொள்கிறோம்? इस कहानी के दौरान हमें क्या सीखने को मिलता है? ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக நாங்க வாழ்வதற்கு, परमेश्वर के लिए विश्वास योग्य जीवन बिताने हेतु நாங்க எப்பயும் நாங்க உண்மையா இருக்கணும்னா மத்தவங்களோட உதவியை எதிர்பார்க்கிறோம். हम क्या करते हैं? विश्वास योग्य जीवन बिताने के लिए दूसरे की सहायता की खोज करते हैं. நான் உண்மையா இருக்கணும்னா அவர் உண்மையா இருக்கணும். यदि मैं विश्वास योग्य रहूं तो वो क्यों विश्वास योग्य नहीं रहता? நான் உண்மையா இருக்கணும்னா இந்த பாஸ்டர் தான் என்னை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும். यदि मैं सज्जन बनना है तो मेरे पासवान मुझे परमेश्वर में अगुवाई करना चाहिए. நான் உண்மையா இருக்கணும்னா இந்த தலைவர் எனக்கு உதவி செய்யணும். यदि मैं ईमानदार रहना है तो मेरे नेता मुझे सहायता करना है. இப்படியே தான் நாங்க உண்மை இல்லாதவர்களா இருந்து கொண்டிருக்கோம். ऐसा ही सोचकर हम बेईमान बन गए. நாங்க உண்மையா இருக்க வேண்டாம், முதல்ல நாங்க நம்பணும், நான் என்னால முடியும், நான் உண்மையா இருப்பேன். यदि हम विश्वास योग्य या ईमानदार बनना है तो खुद हम भरोसा करना है, खुद पर यकीन करना है. நாங்க உண்மையா இருக்கும் போது நாம் தீர்மானிக்க வேண்டும் कि हम विश्वास योग्य ठहरने के लिए खुद हम निर्णय लेना है. எங்களுக்கு அந்த தீர்மானம் இருக்கிறதா? क्या आज हमारे अंदर ये निर्णय है? மற்றவர்களை நம்பினா எப்பொழுது எங்களுக்கு அவங்களோட உதவி கிடைக்க போவதில்லை. दूसरों पर भरोसा करने पर कतई हमें मदद नहीं मिलने वाला. எப்ப நாங்க கடவுளை நம்பி நான் உமக்கு உண்மையா இருக்க விரும்புறேன்னு சொல்றோமோ அப்ப ஆண்டவர் உங்களுக்கு परंतु जिस वक्त हम कहेंगे कि हे प्रभु मैं तुझ पर भरोसा करूंगा और विश्वास योग्य ठहरूंगा, उसी वक्त हमें सहायता मिलने लगेगा. பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு, தீமோத்தேயுவே நீ உண்மையுள்ள கடவுளுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாயிரு. पौलुस कहता है तीमुथियुस के लिए, हे तीमुथियुस तू ईमान और सच्चा परमेश्वर के सामने तुम विश्वास योग्य बने रहो. அவர் தீமோத்தேயுக்கு எப்படி உண்மையுள்ளவனா இருக்க முடியும் என்பதை 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள்ல தெளிவாக சொல்கிறார். और किस प्रकार विश्वास योग्य बन सकता है उसके प्रति दूसरा अध्याय के पहला 7 वचन में उल्लेख किया है. ஆமென். आमीन. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார் நாம் எப்படி கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதை குறித்து 7 வசனங்களிலே தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். 7 वचन के जरिए तीमुथियुस को पौलुस कहता है कि किस प्रकार हम परमेश्वर के सामने विश्वास योग्य बन सकते हैं. உண்மையுள்ளவர்களாக இருக்க அந்த என்ன அந்த சத்தியங்கள்னு அறிந்து கொள்ள விரும்புறீங்களா? क्या विश्वास योग्य बनने के लिए क्या वचन है जिसे आप जानना चाहते हैं? அறிந்து கொள்ள விரும்புறீங்களா? क्या तुम जानना चाहते हो? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஆமென். आमीन. முதலாவது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. इसलिए हे मेरे पुत्र तू अनुग्रह से जो मसीह यीशु में है बलवंत हो जा. ஆகவே இந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். इस वचन को लिख लीजिए. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், पौलुस तीमुथियुस के लिए कहता है நீ உண்மையுள்ளவனாய் இருக்கும்படிக்கு तुम विश्वासी योग्य बनने के लिए முதலாவது உனக்கு सबसे पहले तुझे
கிருபையில் நீ பலப்படு. अनुग्रह में बलवंत हो जाओ. முதலாவது குறிப்பை எழுதி கொள்ளுங்கள். पहला सूची लिख लो. முதலாவது குறிப்பு என்ன? पहला सूची क्या है? கிருபையில் பலப்படு. अनुग्रह में मजबूत हो जाओ. பலப்படு. बलवंत हो. பலப்படு. मजबूत बन. முதலாவது தீமோத்தேயு புத்தகத்தில் மாத்திரம் நிருபத்தில் மாத்திரம் 25 முறை பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார் பலப்படு 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 என்று. पहला तीमुथियुस के किताब में पौलुस तीमुथियुस को 25 बार कहता है कि बलवंत हो जाओ, मजबूत हो जाओ, बलवंत हो जाओ. கிருபையில் பலப்பட வேண்டும். अनुग्रह में मजबूत बनना है. ஏனென்றால் உண்மையுள்ளவர்களாக வாழ்வது என்பது இலகுவானது ஒன்றே அல்ல. क्योंकि विश्वास योग्य बनना कोई आसान काम नहीं. அது மிகவும் கடினமான ஒரு பணி. जो बहुत ही कठिन विषय है. அது மிகவும் கடினமானது. जो बहुत ही कठिन कार्य है. எங்களுடைய பலத்தால் அதை செய்ய முடியாது. जो हमारे बल से हम कर नहीं सकते. எங்களுடைய புத்தியால் அதை செய்ய முடியாது. जो मेरा बुद्धि से मैं कर नहीं सकता हूँ. எங்களுடைய அர்ப்பணிப்பாலும் அதை செய்ய முடியாது. जिससे मेरे समर्पण के चलते मैं कर नहीं सकता हूँ. நாம் கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய கிருபையே எங்களுக்கு வேண்டும். यदि हम परमेश्वर के लिए ईमानदार बनना है तो परमेश्वर का अनुग्रह हमारे लिए बहुत ही जरूरी है. கிருபையில் பலப்படு. अनुग्रह में बलवंत हो. எங்களுக்கு ஆவிக்குரிய வல்லமை வேண்டும். यानी हमारे लिए आत्मिक ताकत चाहिए. ஆவிக்குரிய வீரம் வேண்டும். और आत्मिक क्षमता चाहिए. எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आज ये देखिए आत्मिक जीवन की क्या हाल है. சிலர் இப்படி நொண்டி நொண்டி தான் இந்த வாழ்க்கை போறாங்க. कुछ लोगों की आत्मिक जीवन लंगड़ते चल रहे हैं. முதுகெலும்புல பலனே இல்ல. क्योंकि उनके हड्डी में, पीठ की हड्डी में ताकत है ही नहीं. ஆன்னு சொல்ல கூட வல்லமை இல்ல. हाँ बोलने तक ताकत नहीं है. பரிசுத்தம்னு சொல்ல கூட பலன் இல்ல. पवित्र बोलने तक ताकत नहीं. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வலுவிழந்து இருக்கிறது तो பிரியமானவர்களே. देखिए आत्मिक जीवन इस प्रकार निष्क्रिय है. ஆவிக்குரிய வாழ்க்கை பலனற்று இருக்கிறது. आत्मिक जीवन इस प्रकार निर्बल है. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம் நாங்க நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறோங்கிறது வந்து ஒன்றா உட்கார்ந்து ஆராதிக்கிறது பாடுறதால் அது ரொம்ப இலகுவானது. मैं आत्मिक जीवन में हूँ, मैं शानदार हूँ, ये जो इसके लिए चिन्ह क्या है, हम सब मिलकर आराधना करते, सबके साथ बैठते, ये दिखाना आसान है. நாம் ஆவிக்குரியவர்களாக பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். परंतु आत्मा में, आत्मिक में हम बलवंत होना जरूरी है. பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு கிறிஸ்து இயேசுவின் கிருபையில் தீமோத்தேயுவே பலப்படு. पौलुस तीमुथियुस से कहता है कि मसीह यीशु के अनुग्रह में बलवंत हो जा. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் பலப்படுங்கள். इस सुबह की समय परमेश्वर यहोवा आपसे यूं कहता है कि तुम हमारे अपने आत्मिक जीवन में बलवंत हो जाओ. கிருபையில் பலப்படு. अनुग्रह में बलवंत हो जाओ. இந்த பலப்படுகிறது என்றால் என்ன? ये बलवंत होने का मतलब क्या है? அதுக்கு ஒரு கதை சொல்றேன். उसके लिए भी एक कहानी सुनाता हूँ. சில நேரம் சிலருக்கு தூக்கம் வந்துரும் தானே. कुछ लोगों को नहीं तो नींद आ जाती है. அதனால ஒரு கதை சொன்னா கொஞ்சம் தெளிவா இருக்கும். इसलिए कहानी सुनाने पर वे सचेत हो जाते हैं. இதுவும் ஒரு பறவைட கதை தான். ये भी एक पक्षी की कहानी है. குருவிகளோட கதை. ये भी चिड़िया की कहानी. இந்த குருவிகள் எல்லாம் அதிகாலையில கிச்சு புச்சு கத்திட்டு எல்லாம் புறப்பட்டுரும் காலையில. ये चिड़िया सारे क्या करते हैं, सवेरे सवेरे भोर को गुनगुना कर बाहर निकलते हैं. இங்க அப்படி சத்தம் கேக்குதா? குருவிகள் சத்தம் கேக்குதா? क्या यहाँ पर चिड़िया की आवाज सुनाई देती है? கேக்குதா இல்லையா? यहाँ चिड़िया की आवाज सुनाई देते क्या नहीं? கேக்குது. என்ன சொல்றீங்க? இங்க அது காலையில பறவைகளோட சத்தங்கள் கேக்குமா? ए भाई यहाँ सवेरे पक्षियों की आवाज सुनते क्या नहीं सुनते? பறவைகளே இல்லையா? ऐसा तो नहीं ना कि हम पंछी है ही नहीं. சார் இந்த கிராமப்புறங்கள்ல சில இடம் போனா காலையில குருவிகளோட சத்தம் அழகா இருக்கும். गांव देहात में यदि आप जाएंगे तो सवेरे सवेरे पक्षियों की, पंछियों की आवाज सुनाई देती है. ஏன் காலையில குருவிகள் எல்லாம் புறப்படுது? बताइए सवेरे सवेरे ये जो चिड़िया क्यों निकलते हैं? இறை தேடி போகிறது. भोजन की तलाश में. ஒரு நாள் இப்படி அவங்க எல்லாம் காலையில புறப்பட்ட போது ஒரு நாள் திடீர்னு வானம் கருத்து விட்டது. एक दिन इस प्रकार जब वे सवेरे सवेरे भोजन के लिए निकले तब अचानक काला बादल छा गया. திடீர்னு இடி முழங்க துவங்கி விட்டது. अचानक खड़खड़ाने लगी. சட்டுதியா பெரும் மழை பொழிய ஆரம்பிச்சது. अचानक बड़ी बरसात हुई. இந்த குருவிகள்லயும் பல வகை இருக்கு. ये चिड़िया में भी कई प्रकार के होते हैं. சின்ன குருவிகள், பலவீனமான குருவிகள் எல்லாம் छोटे छोटे चिड़िया और कमजोर चिड़िया திடீர்னு மழையை கண்ட உடனே वे क्या करते, अचानक எங்கேயாவது போய் சொரிஞ்சு அப்படியே ஒளிஞ்சு கொள்ள பார்க்கும். बरसात को देखते ही कहीं ना कहीं जाकर छुपने की प्रयास करते அது ஒரு हैं. சின்ன கிளையா இருந்தா கூட அது கீழே போயிட்டு இருக்க பார்க்கும். मान लो कोई छोटा सा शाखा होने के बावजूद उसके नीचे छाया में बैठने का कोशिश करते हैं. அவ்வளவு பலமில்லாத சிறிய குருவிகள்
இங்கே கிடைச்ச இடத்துல ஒதுங்கிக் கொள்ளும். इतने जो छोटे छोटे चिड़िया है, जो कमजोर निर्बल चिड़िया है, जहां जगह मिलते वहां जाकर छुप जाते हैं. கொஞ்சம் இந்த காகம் போல கொஞ்சம் பலமானவைகள் நினைக்கும் எப்படியாவது கூட்டுக்கு போயிருவோம்னு சொல்லி பறக்க ஆரம்பிக்கும். लेकिन जो कौवा जैसे कुछ जो बड़ा है वो क्या सोचेंगे कि किसी तरह में प्रयत्न करके घोंसला तक पहुंच जाओ. கூடுகளுக்கு போயிருது. कि वे अपने घोंसले पहुंच जाते हैं. ஆனா ஒரு பறவை இருக்கு. लेकिन एक पंछी है, மழை பெய்கிறது, बरसात होती है, அங்க இடி இடிக்கிறது, और बिजली कड़कड़ाती है, அது சிறகுகளை அடித்து விரித்து அது மேலே பறக்க ஆரம்பிக்கும். लेकिन इनके बीच में भी अपने पंख उड़ाकर फैलाकर फटफड़ाकर उड़ने लगता है. அதற்கு மழை இடி அது பயப்படவில்லை. वो जो है वर्षा से और न कोई बिजली कड़कने से அது डरती है. கீழே பறக்க யோசிக்கவில்லை, ஓடி ஒளியவும் யோசிக்கவில்லை, அது மேலே பறக்கிற சிறகை அது உதறி மேலே பறக்கிறது. वो ना तो पैदल दौड़ने की कोशिश करती, ना नीचे भागने की कोशिश करती, परंतु अपने पंख उड़ाकर फैलाकर उड़ने की कोशिश करती है. கடும் மழையின் மத்தியில் அது பறந்து மேலே போகிறது. और उन भयानक बरसात के बीच में भी अपने पंख उड़ाकर ऊपर के तरफ उड़ान भरता है. அது அப்படி மேலே பறந்த போது ஒரு நிலையில திடீர்னு மழை இல்லாம போயிடுது. इस प्रकार जो उड़ान भरती है तो कुछ खद ऊपर जाने तक वहां पर बरसात नहीं होती है, அங்கே வெளிச்சம் இருக்கிறது, वहां पर उजाला होता है. கீழே பார்த்தா மழை பெய்து கொண்டிருக்கிறது. लेकिन वहां से जब नीचे हाँकता है तब देखा तो बरसात, அந்த மலைக்கு மேலே வந்து விட்டது. लेकिन वो बरसात के स्तर के ऊपर आ गया. கல்லுகால் மாத்திரம் தான் அப்படி பறக்க முடியும். केवल इस कद तक कौन उड़ सकता है? सिर्फ उकाब, அதுக்கு அந்த பலன் இருக்கிறது. क्योंकि उसमें उतनी ताकत है. இன்று நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலும், आज हमारे जीवन में एक छोटी सी समस्या आने से भी நாங்க சோர்ந்து விடுகிறோமா? हम निराश हो जाते हैं, நான் கேள்வி கேட்கிறோமா? हम सवाल पूछने लग जाते हैं. சிலர் கடவுளிடம் கேள்வி கேட்பார்கள், कुछ लोग परमेश्वर से सवाल पूछते हैं, சிலர் கடவுளே இல்ல இருந்தா இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி பேச कुछ ஆரம்பிச்சாங்க. लोग यहाँ तक कहने लग जाते हैं परमेश्वर कोई है ही नहीं, यदि होता तो ऐसा घटना नहीं घटता. வாழ்க்கையில எந்த சூழ்நிலை, எந்த கடுமையான சூழ்நிலையிலும் நமக்கு கழுகுகளை போல பலம் இருந்தால் மாத்திரமே நாங்க விசுவாசத்தோடு அந்த பிரச்சனைக்கு மேலே எங்களால் பறக்க முடியும். हमारे जीवन की किसी भी परिस्थिति में, किसी दशा में जब तक हमें उकाब के नाई ताकत नहीं रहेगी तब तक हम समस्या के ऊपर उड़ नहीं सकते. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. मसीह यीशु के अनुग्रह में मजबूत हो जा. இந்த உலகத்தை, இந்த வாழ்க்கையை மேற்கொண்டு மேலே வர விசுவாசத்தோடு கடவுளோடு இருக்கிற உறவை கொண்டு நீ மேலே இருக்கும்படி, விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும்படி பலப்படு. और इस संसार और इस जीवन की सारे शक्तियों से उबार होने के लिए, समस्या से उबार होने के लिए मसीह यीशु के साथ के रिश्ता में मजबूत होकर ढाढ़स बन जा. ஏசாயா 40 அதிகாரம் 29 லிருந்து 31 வரை வாசிங்கள். ஏசாயா 40 29 லிருந்து 31. ऐसा नबी का किताब 40 अध्याय 29 से 32 तक. பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகள் போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். वह थके हुए को बल देता है और शक्तिहीन को बहुत सामर्थ्य देता है. तरुण तो थकते और श्रमिक हो जाते हैं और जवान ठोकर खाकर गिरते हैं, परंतु जो यहोवा की बाट जोते हैं वे नया बल प्राप्त करते जाएंगे. वे काबों के समान मुड़ेंगे, वे दौड़ेंगे और श्रमित न होंगे, चलेंगे और थकित न होंगे. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் பலன் இல்லாமல் இருந்தால், इस सुबह के समय यदि तुम अपने आत्मिक जीवन में निर्बल रहेंगे ஆண்டவர் வாக்கு तो பண்ணுகிறார், परमेश्वर तुमसे वादा करता है, உங்களுக்கு சொல்லுகிறார், कि तुमसे कहता है, உங்களுக்கு சொல்லுகின்றார், तुम्हारे लिए कहता है எனக்கு சொல்லுகின்றார், और मेरे लिए कहता है சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுக்கிறேன், कि थकने वालों को मैं ताकत देता हूं. கர்த்தருக்குள் நீங்கள் பலப்பட ஆயத்தமா? क्या तुम मसीह में मजबूत होने के लिए तैयार हो? ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலத்தை प्रभु கொடுக்கிறேன். कहता है कि जो तक चुके मैं उन्हें ताकत देता हूं. இந்த பிரச்சனைகள், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தற்காலிகமானவை. ये समस्या, ये सारे मुसीबतें सिर्फ अस्थाई है. இவைகளை நாம் கர்த்தருக்குள் பலப்பட்டு கடந்து போக வேண்டும். इनमें हम मसीह में मजबूत होकर आगे बढ़ना है. சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறார். कि निराश होने वालों के लिए वो बल देता है சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை தர ஆயத்தமாக இருக்கிறார். और शक्तिहीन को वो शक्ति देता है.
ஐயோ எனக்கு பலன் இல்லையே, हाय मुझ में कोई ताकत नहीं, உன்னை பலப்படுத்துகிறார். तुझे बल देता है। வாலிபர்கள் இளைப்படைந்து களைப்படைந்து சோர்ந்து போவார்கள், जवान थक जाएंगे, श्रमित हो जाएंगे, ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் परंतु जो यहोवा के लिए बाट जोते हैं, தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், இந்த கிருபையில என்னை பலப்படுத்தும் என்று தேவ சமூகத்திலிருந்து கேட்கிற தேவ ஜனங்களுக்கு परमेश्वर के प्रजा जो उसके उपस्थिति में बैठकर हे प्रभु हमें बल दे, हमें ताकत दे, अपने अनुग्रह दे करके जो मांगते हैं, புது பலன் அடைந்து கலிகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். वे नए बल प्राप्त कर उकाब के समान अपने पंख उड़ाकर वे उड़ान करेंगे। அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் वे சோர்வடையார்கள். दौड़ते रहेंगे परंतु श्रमित नहीं होंगे, चलने पर भी वे तक न जाएंगे। ஹalleluya. हालेलुया। இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவதாக வாக்கு इस பண்ணுகிறார். सुबह के समय परमेश्वर वादा करता है कि वो तुम्हें बल देगा। உண்மை இல்லாதவர்களாய் நாம் சோர்ந்து போய் வாழ்ந்த வாழ்க்கை போதும், बेमान होकर निराश होकर जीने का जीवन आज समाप्त करें, கர்த்தருடைய கிருபையிலே परंतु வளப்படுங்கள். परमेश्वर का अनुग्रह में मजबूत हो जाए। இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறேன். इस सुबह के समय में सुसमाचार के तौर कहता हूं, பிரியமான பிரியமான தேவ பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के जनों, கர்த்தருடைய கிருபையிலே பலப்படுங்கள். मसीह के अनुग्रह में बलवंत हो जाओ। நமக்கு அந்த கிருபை தேவையா? क्या हमें ये अनुग्रह की जरूरत है? ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। எபேசியர் 6 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். एफेसियों की 6वां अध्याय के 10वां वचन पढ़ेंगे। கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சமூகத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். इसलिए प्रभु में और उसकी शक्ति के प्रभाव में बलवंत बनो। அந்த இடத்துல பவுல் சொல்கிறார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். यहाँ पर पौलुस कहता है कि परमेश्वर में और उसके शक्ति के प्रभाव में प्रबल हो। இந்த இடத்திலே எங்களுக்கு தெரியும் கடவுளுடைய சத்துவத்தில் பலப்படுவது என்றால் என்ன? यहाँ पर हम जानते हैं कि परमेश्वर के शक्ति के प्रभाव में बढ़ने का मतलब क्या है। இது எங்களுக்கு இந்த மனித ரீதியாக கிடைக்கிற எக்ஸசைஸ் பண்ணி கிடைக்கிற ஒரு பலன் இல்ல. ये जो व्यायाम करने के कारण जो शक्ति ताकत मिलती है वो ताकत नहीं है, இல்லாவிட்டு இது அரசியல் அதிகாரத்தில் வருகிற சக்தி அல்ல, या जो राजकरण के ताकत से मिलने वाली शक्ति ये नहीं है, இல்லாட்டால் இது பணத்தினால் வருகிற சக்தியும் அல்ல. या तो ये जो ताकत धन के बल से नहीं मिलता। சிலர் நினைக்கிறாங்க நல்ல செல்வாக்கு செல்வம் அதிகாரம் இருந்தால் எதுவும் செய்யலாம். कुछ लोग क्या कहते हैं, यदि मैं धनवान हूँ, यदि मेरे पास लोग रहे तो मैं सब कुछ कर सकता हूँ। ஆனால் எப்பேற்பட்ட ராஜாவானாலும் ஒரு சடுதியிலே தேவனுக்கு முன்பாக அவர் முழங்கால் படியிட வேண்டும். परंतु चाहे वो कितना महान राजा भी क्यों ना हो, लेकिन कुछ घटनाएं घटने पर एक चुटकी में परमेश्वर के सामने घुटना टेकना पड़ेगा। நாங்கள் பரிசுத்த ஆவியானவரால் பலப்பட வேண்டும். क्योंकि हम जो है पवित्र आत्मा से मजबूत होना है। அங்கே பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு பலன் கொடுக்கிறார். पवित्र आत्मा ही वो है जो हमें बल देता है। நாங்க எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார்னு இருக்க முடியாது. हम ये सोचकर बैठ नहीं सकते कि सब कुछ परमेश्वर देख लेगा। அப்ப ஒண்ணு எங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. ऐसा करने पर हमारे जीवन में कुछ भी हो नहीं सकता। ஒன்று நாங்க எல்லாத்தையும் கடவுள் மேல போட்டுருவோம், ये काम क्या करते, पूरा जिम्मेदार परमेश्वर पर छोड़ देते, இல்லாட்டி எல்லாத்தையும் சாத்தான் மேல போட்டுருவோம். या तो क्या करते, पूरी जिम्मेदारी शैतान पर छोड़ देते। எப்படி பிரதர்? क्या भाई सही है ना? கடவுளுடைய கிருபையால இருக்கிறோம். परमेश्वर के अनुग्रह से आज हम जीवित है। எப்படி பிரதர்? क्या भाई? எப்படி சிஸ்டர்? कैसी बहन? என்ன செய்ய சாத்தான் என்னைய சும்மா இருக்க விடுறான் இல்லையே? क्या करूं, शैतान मुझे कामों से रहने नहीं छोड़ता। செய்யறதை செஞ்சுட்டு சாத்தான் மேல போட்டுருவாங்க. जो करना कर देते और किसके ऊपर छोड़ देते, शैतान पर। அவன் சொல்லுவான், ஐயோ நான் தெரியாம அன்னைக்கு ஏவாளுக்கு அந்த கனியை சாப்பிட சொல்லிட்டேன். उसने बोलेगा, भाई मैं गलती से एक दिन हवा को कह दिया कि भाई फल को खा ले। இப்ப இந்த உலக ஜனம் எல்லாம் செய்யறதை செஞ்சுட்டு ஏன் தலையில போட்டுக்கிட்டு இருக்காங்க? तो दुनिया के लोग जो कुछ करना है कर देते, बाद में मेरे ऊपर जिम्मेदारी छोड़ देते। ஆண்டவரே நீர் என்ன ரட்சிக்க மாட்டீரா? तो वो शायद शैतान प्रार्थना करेगा, हे प्रभु क्या तू मुझे नहीं बचाएगा? சாத்தானுக்கு மீட்பு இல்லை. शैतान को कोई छुटकारा नहीं। ஆண்டவர் தேவதூதர் கை கொடுக்காமல் மனுஷகுமாரனை கை கொடுத்த வேதம் जी சொல்லுது. हाँ, पवित्र शास्त्र बतलाती है कि परमेश्वर ने स्वर्गदूतों को नहीं बल्कि मानव जाति को सहायता किया। பிரியமானவர்களே, நாங்க எதையும் தானா நடக்கும்னு மற்றவங்களை நம்பி வாழ முடியாது. इसलिए हे प्रियो, हम किसी भी बात पर दूसरे के सहारे में जीना नहीं, எங்களுக்கு கடவுளுடைய பலத்தை சும்மா இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. और यूं ही बैठकर परमेश्वर के ताकत को हम प्राप्त नहीं कर पाएंगे। யாராவது வந்து தலையில கையை வச்சு ஜெபிச்சோன்னா நீங்க கடவுளுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள ऐसा முடியாது. नहीं कि कोई आया सिर पर हाथ रखा, प्रार्थना करने पर परमेश्वर का ताकत मिल गया, संभावना नहीं। கடவுளுடைய பலத்துல நாங்க தீர்மானிக்கணும். நான் அந்த விவசாயிட கதையை சொன்னேன், நமக்கு அந்த தீர்மானம் இருக்கு. நான்
கடவுளுடைய கிருபையில வளப்பட வேண்டும் देखिए என்று. मैंने एक किसान की कहानी बताई, परमेश्वर का ताकत पाने के लिए हम निर्णय लेना है और हम खुद उसमें बलवंत होना है. ஆகவே நாம் அவரிடத்திலிருந்து அதை தேட வேண்டும். इसलिए हम परमेश्वर से खोजना है. எங்களுடைய சொந்த பலத்துக்கு பதிலா அவரை சார்ந்து வாழ வேண்டும். अपने बल के बलबूते पर नहीं परंतु परमेश्वर के बल की सहारा लेना है. அங்கே ஒரு பிரபலமான பிரசங்கியா இருந்தார் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்று. और चार्ल्स स्पर्जन नाम के एक प्रसिद्ध सेवक थे. அவரை சொல்லுவாங்க பிரசங்கிகளின் தந்தைன்னு. और जिन्हें कहा जाता था कि प्रचारों का अध्यक्ष. அவர் இப்படி சொன்னார். उन्होंने इस प्रकार कहा. அவர் மிக எளிமையாக இதை சொன்னார். उन्होंने बड़ी सरलता से कहा கிருபையின் வல்லமை என்பது कि अनुग्रह के प्रभाव यानी வல்லமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது कि एक सामर्थ्य ईसाई जीवन यानी கிருபையின் பலம் ஒரு வல்லமையான கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கிறது. कि अनुग्रह के प्रभाव ही एक ताकतवर ईसाई जीवन को प्रदान करती है. இன்று நாங்க எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சோர்வு பலவீனம் இருந்தா நாங்க கிருபையில பலப்பட இல்லைன்னு தான் அர்த்தம். आज हमारे ईसाई या मसीहत जीवन में हम निराशजनक है या कमजोर है तो समझ लीजिए हम अनुग्रह में बलवंत नहीं हुए. மறுபடியும் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், फिर से पौलुस तीमुथियुस से कहता है இயேசுவின் கிருபையில் பலப்படு. यीशु के अनुग्रह में बलवंत हो जा. எங்களுக்கு தேவையான இந்த காலை நேரத்தை அவருடைய கிருபையில் நாம் பலப்படுவதுதான். ये सुबह की समय हमारे लिए आवश्यक क्या है कि मसीह के अनुग्रह में बलवंत होना है. கடவுளுடைய கிருபை என்பது என்ன? मसीह का अनुग्रह यानी क्या है? அது வந்து கடவுளுடைய தெய்வீக உதவி. तो अनुग्रह यानी वो है जो ईश्वरीय सहायता. தகுதியற்ற எனக்கு அவருடைய அன்பை காண்பிப்பது. जो मैं काबिलहीन हूं मुझे उसने अपना प्रेम दिखाया. தகுதி இல்லாத என்னை போன்ற ஒருவருக்கு அவர் அன்பு செய்கிறார் என்பது और एक योग्य व्यक्ति को परमेश्वर का प्रेम दिखाना, அதை நான் உணரும் போது जब हम उसे महसूस करें, அதுல எனக்கு கிடைக்கிற வல்லமை வேற எதுனாலும் கிடைக்க போறது. ये महसूस करते वक्त जो सामर्थ्य मुझे मिलता है ये सामर्थ्य और कहीं से मुझे नहीं मिल सकता. நல்லா பூஸ்ட் குடிக்கிறதுனால வல்லமை வருது. बूस्ट पीने से क्या ताकत मिलता है? சிலருக்கு வேற எதையாவது குடிச்ச உடனே அவங்களுக்கு பலன் வரும். कुछ ऐसे लोग हैं और कुछ है जिसे पीने से वे ताकतवर बन जाते हैं. ஆனா தகுதி இல்லாத என்ன போன்ற ஒரு மனிதனை கடவுள் நேசிக்கிறார்ன்றதை நாங்க உணரும் போது கிடைக்கிற வல்லமைக்கு ஒப்பான வேற எந்த வல்லமை? लेकिन जब हम महसूस करेंगे मैं जो योग्य नहीं हूं परंतु परमेश्वर ने मुझसे अनुग्रह किया है, इस बात को सोचते वक्त जो ताकत मिलता है जिसके तुलना में और कुछ भी नहीं हो सकता. கடவுளுடைய அன்பை நாங்க உணரும் போது தான் அந்த வலிமையை பெற்றுக்கொள்கிறோம். परमेश्वर का प्रेम को जब हम महसूस करेंगे तब हमें एक ताकत हासिल होती है. அதுதான் கிருபையில பலப்படுறது. यही है अनुग्रह में बलवंत होना. இதே தான் பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொன்னார். दूसरा कुरिन्थियों की 15वां अध्याय के 9वां वचन में इन्हीं बात को पौलुस ने कहा. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் சரி, ஓகே, நான் ஹிந்திலையும் வாசிப்போம். हाँ हिंदी में पढ़िए 15:9. 2 கொரிந்தியர் 12:9. दूसरा कुरिन्थियों 12:9 पर मेरा अनुग्रह तेरे लिए बहुत है, क्योंकि मेरी सामर्थ निर्बलता में सिद्ध होती है. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் என்றார். पर उसने कहा कि मेरा अनुग्रह तेरे लिए बहुत है. என் கிருபை உனக்கு போதும். मेरा अनुग्रह तेरे लिए बहुत है. பிரியமான இந்த கால நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், हे प्रियजनों, इस सुबह की समय चाहे आप किसी भी परिस्थिति में உங்களுடைய क्यों ना हो, ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும், आपके आत्मिक जीवन किसी भी स्तर में क्यों ना हो, மறுபடியும் அவர் உங்களை தன்னிடத்தில் இழுத்துக்கொள்ள வாஞ்சையா இருக்கிறார். फिर से वो तुम्हें अपने पक्ष में ले लेना चाहता है. அநாதி சிநேகத்தால் நான் உன்னை இழுத்துக்கொண்டேன். अनादि स्नेह से मैंने तुझे खींच लिया. நான் உன்னை கைவிடுவதில்லை. मैं तुझे नहीं छोड़ूंगा. நான் உன்னை அன்பு கூறுகிற தேவன். मैं तुझसे प्रेम करने वाला परमेश्वर உன் हूं. பலவீனத்திலே உன்னுடைய பலவீனத்தை குறித்து சாத்தான் உன்னை குறைவுள்ளவனாக சாத்தான் உன்னை நொறுக்கிக் கொண்டிருக்கலாம். तेरे निर्बलता के कारण, तेरे निर्बलता के समय में शैतान तुझे क्यों ना चूर करता होगा, உன் பலவீனத்திலே परंतु प्रभु कहता है तेरे निर्बलता में என் கிருபை உனக்கு போதும். मेरा अनुग्रह तेरे लिए बहुत है. சாத்தான் உங்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டி உங்க பலவீனங்களை சுட்டிக்காட்டி உங்க வாழ்க்கையை பலன் இல்லாமலாக்க பார்க்கிறான். शैतान आपके गलती, अपराध, कमजोरियों को बता कर आपको कमजोर करने के प्रयास में जुटता है. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் பலவீனத்திலே
என்னுடைய கிருபை உனக்கு போதும், என் கிருபையில் பலப்படு, என் கிருபை நன்றாக உனக்கு போதும். அது மன்னிக்கிற கிருபை, அரவணைக்கிற கிருபை, ஆறுதல் படுத்துகிற கிருபை, அது உன்னை அரவணைத்துக் கொள்ளுகிற கிருபை. परंतु परमेश्वर कहता कि तेरा निर्बलता में मेरा अनुग्रह तेरे लिए बहुत है, क्योंकि मेरे अनुग्रह के कारण मैं तुझे संभाल लूंगा, वो तुझे मजबूत करेगा, वो तुझे सामर्थ्य देने वाला अनुग्रह है. பிரியமான முதலாவது காரியம், हे प्रियो, पहली बात, நான் இன்னும் 10 நிமிஷத்துல நான் 2 விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். और 10 मिनट में 2 बात बताकर समाप्त कर दूंगा. முதலாவது காரியம், पहला विषय, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, कि हम पवित्र जीवन व्यतीत करने के लिए, உண்மையுள்ளவர்களாய் வாழ்வதற்கு, हम ईमानदार बनकर जीने के लिए பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், पौलुस तीमुथियुस के लिए மகனே, कहता है, हे बेटा, அது உன்னுடைய பலத்தால் முடியாது, ये तेरा ताकत से संभव नहीं, இந்த உலகத்துக்கு நீ செவி கொடுத்தால் அது முடியாது, इस संसार की ओर कान लगाने से संभव இந்த नहीं, உலகத்தால் உனக்கு அதை செய்ய வைக்க முடியாது, और ये संसार तेरे लिए कर भी नहीं सकता. அது நீ எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். परंतु ये ऐसा निर्णय है जिसे तुम्हें खुद लेना है. உன்னுடைய உண்மையான நிலையை நீ ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே என்று சொல்லும்போது அவருடைய அன்பை காண்கிறாயே, அந்த கிருபை தான் உனக்கு வேண்டும். जब तुम अपने असलियत को जानकर पहचान कर जब उसके प्रेम की महसूस करता है, तब तुझे अनुग्रह मिलता है. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் பலப்படுங்கள். प्रभु यीशु मसीह के अनुग्रह में बलवंत हो जाओ. முதலாவது கிருபையில் பலப்படு. सबसे पहले अनुग्रह में बलवंत हो जाओ. இரண்டாவதாக दूसरा, உன் நம்பிக்கையை பகிர்ந்து கொள். तेरी जो भरोसा है उसे बांट ले உண்மையுள்ளவர்களாக வாழ்வதற்கு और ईमानदार बने. நம்பிக்கையை பகிர்ந்து கொள். जो तुम्हारी भरोसा है, भरोसा को बांट लो. நாங்கள் இந்த பரிசுத்த வாழ்க்கை, இந்த உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எங்களுக்கு இந்த நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வது இன்றியமையாத ஒன்று. अगर ये पवित्र जीवन, ईमानदार जीवन बिताना है तो भरोसे को बांटना अनिवार्य है. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கிருபையில் பலப்படு என்றார். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே என்ன சொல்கிறார் और பாருங்கள். दूसरा अध्याय के पहला वचन में कहा है कि अनुग्रह में बलवंत हो जाओ. अब देख लेंगे कि दूसरा वचन में क्या लिखा है. இந்த बातें तुम्हें बहुत से गवाहों के सामने मुझसे सुनी है, उन्हीं विश्वासी मनुष्य को सौंप दे जो दूसरों को भी सिखाने के योग्य हो. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. முதலாவது கிருபையில் பலப்படு என்றார். पहला उसने कहा कि अनुग्रह में बलवंत हो. இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? दूसरा क्या कहता है, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை, और बहुत सारे गवाह के द्वारा तूने जो बातें मुझसे நீ सुनी, கேட்டவைகளை तू जो कुछ सुने, மற்றவர்களுக்கு கற்றுக்கொடு. जो सुनी है उसे दूसरों में बांट दे மற்றவர்களோடு பகிர்ந்து கொள். और दूसरों को सिखा दे. நாங்க எப்ப ஆண்டவரை பற்றி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த காரியங்களை மற்றவர்களுடைய நாங்க பேசுகிறோமா? क्या हमारे जीवन में परमेश्वर ने जो काम किया है, जिसकी चर्चा क्या हम दूसरों से करते हैं? நாங்க விசுவாசிக்கிறதை நாங்க மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம் தானே? हम जो विश्वास करते हैं, हमारे विश्वास के बारे में क्या हम दूसरों से चर्चा करते हैं? உங்களுக்கு ஒரு நல்ல பெருமதியான ஒரு பொருள், अब मान लीजिए कोई एक बहुमूल्य वस्तु, அது மிகவும் பெருமதியான நல்ல தரமான ஒரு பொருள், जो बहुत ही कीमती वस्तु, அதை நீங்க மலிவான விலையில குறைந்த விலையில உங்களால வாங்க முடியும்னா, जिसे यदि आप सस्ते में कम दाम में खरीद सकते हैं, ஓடி 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 போயிட்டு எல்லார்ட்டையும் சொல்லுவீங்களே, அந்த இடத்துல இந்த பொருள் இருக்கு, ரொம்ப மலிவா இருக்கு, ஆனா சிறந்த பொருள், நீங்களும் வாங்கன்னு சொல்லாம இருப்பீங்களா? तो आप क्या ऐसा करने से दूर थोड़ी रहेंगे कि दौड़ दौड़ कर जाएंगे, कहेंगे कि भाई जाइए, ऐसा बेहतरीन चीज है लेकिन कम दाम में मिलता है, सस्ता में मिलता है, क्या आप दूसरों से नहीं कहेंगे? உங்களிடத்துல நீங்களே கேட்டு பாருங்க. अब अपने आप से सवाल करिए. ஒரு இடத்துல நீங்க 100 ரூபாய் கொடுத்தா, मान लो कहीं आप 100 रुपया दिया, அவர் 500 ரூபாய் திருப்பி தாராருன்னு சொன்னா, मान लो कहीं आप 100 रुपया दिया लेकिन बदले में वो 500 रुपया चुकाता है, சொல்லாம இருப்பீங்களா போயிட்டு இன்னொரு तो ஆளுக்கு? इस बात को क्या और कहीं जाकर अपने दूसरों से नहीं ஓடி ஓடி सुनाएंगे? தெரிஞ்சவங்க நண்பர்கள் வீட்டுல இருக்கவங்க அம்மா தங்கச்சி அக்கா புள்ள தம்பி மகன் எல்லா கையில 100 ரூபாய் கொடுத்து அனுப்ப மாட்டீங்களா? हाँ, भागते भागते दौड़ते दौड़ते अपने जान पहचान मित्र दोस्त और माता पिता छोटे भाई बहन सबके पास 100 रुपया देकर उन्हें नहीं बेच देंगे. அண்மை காலத்துல நம்முடைய தேசத்துல ஒரு பெரிய கடினமான ஒரு சூழ்நிலை வந்தது. एक जमाने में हमारे देश में एक कठिन परिस्थिति आई. அவ எல்லாவற்றுக்கும் நாங்க வரிசையில நிக்க வேண்டிய ஒரு காலம் அது. हमारे देश में कि हर चीज खरीदने के लिए हमें कतार में खड़ा रहना पड़ता था. ஆகவே ஒருவருக்கு இவ்வளவுதான் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. और वहां भी एक नियम कायदा था कि हर एक व्यक्ति के लिए इतना ही दिया जाएगा. என்ன செய்வாங்க, வீட்டுல அம்மாவையும் கொண்டு வயசான அம்மாவையும் கொண்டு வந்து கியூல உட்கார வச்சிருவாங்க. तो क्या करते, जो घर के जो बुजुर्ग माँ
रहती है उन्हें भी ले आकर कतार में बिठा देते அந்த हैं கியூல இந்த வயசு புள்ளையும் உட்கார வச்சிருவாங்க. और उसी कतार में इतना सा छोटे बच्चों को भी बिठा देते हैं எப்படியாவது கூட வாங்கி கொள்ளணும். कि किसी तरह हमें कुछ ज्यादा मिल जाए. நமக்கு ஒரு விஷயம் தேவையா இருந்தா பெருமதியா இருந்தா நாங்க அதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்கிறோம். तो हमारे लिए कुछ चीज की आवश्यकता होता है या हमारे लिए कुछ महत्व चीज होता है जिसकी चर्चा हम दूसरों से करते हैं. நாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாவிட்டால் लेकिन अगर हम प्रभु यीशु मसीह के चर्चा दूसरों से नहीं करेंगे அதுல உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? तो इसका हकीकत क्या जानते हो? நாங்க விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தியம் எங்களுக்கே பெருமதி இல்லைன்னு அர்த்தம். कि जिस प्रभु यीशु मसीह पर हम विश्वास करते हैं और जिसकी सच्चाई है वो खुद हमारे लिए बहुमूल्य नहीं है. எனக்கு அது பெருமதி இல்லைன்னு தான் அர்த்தம். तो इसका मतलब यही है बस कि ஏன்னா हमारे लिए खुद बहुमूल्य नहीं है. அழிந்து போகிற காரியங்கள் கூட பெருமதியா இருந்தா நாங்க இவ்வளவு ஆர்வமா அதை செய்கிறோம். देखिए जो नाशवान चीजें जो बहुमूल्य चीजें जिसकी चर्चा हम दुनिया भर करते हैं இந்த அழியாத பொக்கிஷத்தை இந்த மட்பாண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். लेकिन परंतु संत पौलुस कहता है कि इस अमर धन को हम इस शरीर में प्राप्त किए हैं. நீ விசுவாசத்திலே பலப்படு. तुम विश्वास में बलवंत हो जाओ. இரண்டாவதாக உன் நம்பிக்கையை பகிர்ந்து கொள். दूसरा अपने भरोसे को दूसरे में बांट ले. தீமோத்தேயுவே நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. ये तीमुथियुस तूने जो चर्चा सुनी जो तूने देखा उसे दूसरों के सामने जाकर गवाह के द्वारा बांट दे. பிரியமானவர்களே அந்த உண்மையுள்ள மனிதர்கள் இருந்தபடியால் தான் हे प्रियो ईमानदार लोग रहने के कारण ही இந்த உலகத்திலே திருச்சபை இருக்கிறது. आज इस दुनिया में कलीसिया है. பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. इसलिए आज ये पवित्र शास्त्र है. இங்க நீங்களும் நானும் இதில் நிற்பது அப்படி உண்மையுள்ள மனுஷர்கள் இருந்தபடியால் தான். और आज आपके और मेरा यहाँ पर रहने का कारण उस जमाने में ईमानदार लोग थे. உங்களுக்கு அந்த சத்தியத்தை ஒருவர் உண்மையுள்ளவர் ஒருவர் சொன்னபடியால் தான் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். और सच्चाई को किसी व्यक्ति ने आपको सुनाया जिस बदौलत आज इस स्थान पर मौजूद है. ஆகவே உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு इसलिए ईमानदार रहने के लिए எங்களுக்கு இதை பேசாமல் இருக்க முடியாது. इसलिए ये चर्चा किए बगैर हम रह नहीं सकते. நீங்க கடைசியாக இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னொருவரோடு எப்போது பேசினீர்கள்? आप प्रभु यीशु मसीह के बारे में पिछले बार कब दूसरों से आपने बात किया? கடைசியாக எப்பொழுது பேசினீர்கள்? और आखिर बार कब तुमने यीशु मसीह के बारे में दूसरों से चर्चा की? நாம் நமது நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ளாமல் உண்மையுள்ளவர்களாக வாழ முடியாது. कि हमारी गवाही को हम बांटे बगैर ईमानदार जीवन बिता नहीं सकता. பகிர்ந்து கொள்வதை நிறுத்திவிட்டால் यदि बांटना छोड़ देंगे கிறிஸ்தவ வாழ்க்கை உயிரிழந்து விடும். तो ईसाई जीवन निष्क्रिय हो जाएगी. கிறிஸ்தவ வாழ்க்கை உயிரிழந்து விடும். तो मसीहत जीवन निष्क्रिय हो நாம் जाएगी. ஒரு செத்த கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். हम एक निष्क्रिय ईसाई जीवन बिताएंगे. ஒரு உயிரற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். एक जान रहित ईसाई जीवन बिताएंगे. சில வேளை உங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உயிரிழந்து விட்டதா? क्या आपके जीवन में मेरे जीवन में क्या ये ईसाई जीवन निष्क्रिय है? அது மீண்டும் துளிர்க்க முடியும். तो दोबारा उगना है. நீங்க பேச ஆரம்பிங்க இயேசுவை பற்றி. जब आप प्रभु यीशु के बारे में सुनाने लगेंगे तब நீங்க யோசிக்கலாம் என்னத்தை பேசுறது? आप सोचेंगे मैं क्या जाकर सुनाऊं? உங்க சொந்த சாட்சியை பேசுங்கள். अपने खुद की गवाह दूसरों में बांटिए. நீ என்னிடத்தில் கேட்டவைகளை பேசு. और तुमने जो कुछ सुना है उसकी चर्चा दूसरों के साथ எங்க करिए. எல்லாருக்கும் இயேசுவை பற்றி ஒரு சொந்த சாட்சி கட்டாயமா இருக்கும். क्योंकि हर किसी को प्रभु यीशु मसीह के बारे में उनकी अपनी अपनी गवाही जरूर நான் ஒரு होगी காலத்துல இப்படி வாழ்ந்தேன். कि मैं एक जमाने में इस प्रकार जीवन बिताया. நான் அப்படியே வாழ்ந்திருந்தா நான் மரித்து இப்ப இந்த இடத்துல முட்கள் கூட முளைத்திருக்கும். अगर उसी दशा में जीवन बिताता तो शायद आज मरने के बाद मेरे गाड़े जाने के स्थान पर कांटे उग जाते. ஆனா ஒருவர் வந்து எனக்கு இந்த இயேசுவின் அன்பை பற்றி சொன்னார். परंतु किसी ने आकर के मुझे यीशु का प्रेम जताया. நான் என் வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு तब கொடுத்தேன். मैंने अपना जीवन प्रभु यीशु मसीह के पास समर्पित किया. நான் என் பாவங்களை அவருக்கு முன்பாக அறிக்கை செய்தேன். और मैंने अपने तमाम पाप उसके सामने कबूल किया. நான் சொன்னேன் ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து என் வாழ்க்கைக்குள் வாரும் எனக்கு ஆண்டவராக இரும் என்று அவரை அழைத்தேன். तब मैंने भी ये कहकर परमेश्वर को बुलाया, प्रभु मेरे पाप को क्षमा कर, मेरे भीतर आइए और मेरा ईश्वर बनिए. நான் இப்பொழுது ஆண்டவருடைய கிருபையில் தான் இப்படி இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய கிருபை. और जिसके बदौलत आज मैं जी रहा हूँ, जीवित हूँ, परमेश्वर का अनुग्रह. என் ஆண்டவர் என்னை இவ்வாறு மாற்றி இருக்கிறார். परमेश्वर ने मुझे आज इस प्रकार तब्दील किया है. உங்க வாழ்க்கை சாட்சியை சுருக்கமாக இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். आप अपने जीवन चरित्र की गवाह दूसरों में संक्षेप में बांटिए. உண்மையுள்ள கடவுளுக்காக நீங்கள் உண்மையுள்ளவர்களாக எப்படி வாழலாம்? और विश्वास योग्य परमेश्वर के लिए आप कैसे विश्वास योग्य जीवन बिता सकते हैं? பிரியமானவர்களே கிருபையில் பலப்பட வேண்டும். हे प्रियो
अनुग्रह में बलवंत हो। இரண்டாவதாக நம்பிக்கையிலே பலப்படுங்க. நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ளுங்கள். दूसरा अपनी हमारी जो आशा है जिसे दूसरों में बांटिए। நான் மூன்றாவதாக और तीसरा பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். पौलुस तीमुथियुस के लिए कहता है, முதலாவது என்ன? पहला क्या है? இரண்டாவது दूसरा கிருபையில் பலப்படு, अनुग्रह में बलवंत हो जाओ, நம்பிக்கையை பகிர்ந்து கொள், और भरोसा दूसरों को सिखाओ। மூன்றாவதாக तीसरा ஒழுக்கமும் உறுதியும் கொள். शिष्टाचार और अनुशासन का पालन करें। பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். पौलुस तीमुथियुस को कहता है, இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே, दूसरा अध्याय के पहला वचन में, நீ உண்மையுள்ள குமாரனாக தீமோத்தேயுவே நீ கடவுளுக்கு உண்மையுள்ளவனாய் இருப்பதற்கு ए तीमुथियुस यदि तू परमेश्वर के लिए प्रिय ठहरना है கிருபையில் பலப்படு. तो अनुग्रह में बलवंत हो जा। இரண்டாவது வசனத்திலே சொல்லுகிறார், दूसरा वचन में कहता है, நீ இயேசுவை பற்றி மற்றவர்களோடு பேசு, तो यीशु की चर्चा दूसरों के साथ करना है நம்பிக்கையை பகிர்ந்து கொள். और अपनी भरोसा दूसरों में बांट दे। அது மட்டும் போதாது, நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருப்பதற்கு. हम ईमानदार ठहरने के लिए इतना काफी नहीं है। இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாக முடிப்பதற்கு அது மட்டும் போதாது. एक विजेता ईसाई जीवन बिताने के लिए इतना पर्याप्त नहीं है। மூன்றாவதாக तीसरा ஒழுக்கமும் உறுதியும் கொள். और कहता है कि शिष्टाचार और अनुशासन का पालन करें, ஒழுக்கமும் உறுதியும் கொள். कि शिष्टाचार और अनुशासन का पालन करें। உலகத்திலே எந்த விதமான மத போதனைகளிலும் இல்லாத ஒழுக்க விழுமியங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. और इस दुनिया में कई सारे धर्म है जिसमें जो नियम नहीं है वैसी नियम कायदाएं हमारे ईसाई धर्म में है। இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் நியாய பிரமாணத்தை அல்ல அதற்கும் அதிகமாகவே நான் உங்களுக்கு போதிக்கிறேன் என்றார். यीशु मसीह कहता है कि मैं व्यवस्था को ही नहीं बल्कि उससे भी ज्यादा मैं तुम्हें सिखाता हूं। ஆகவே எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு பொறுப்பு அவசியம். इसलिए हमारे इस जीवन में हमें एक जिम्मेदारी की आवश्यकता கிறிஸ்தவ है। வாழ்க்கையை பொறுப்பில்லாமல் வாழ முடியாது. मसीहत जीवन गैर जिम्मेदाराना हम निभा नहीं सकते। சிலருடைய மனதிலே கிறிஸ்தவம் என்பது அங்கே சாதாரண ஒரு வாரத்தில் ஒரு நேரத்தை கொடுக்கிறது, அவ்வளவுதான். அவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவர்களா வாழ்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். कुछ लोगों के मन में ईसाई या मसीहत का मतलब क्या मालूम है? सिर्फ रविवार के दिन आना है, एक उपासना में शामिल होना है, बस। ஞாயிற்றுக்கிழமை இல்ல, சிலர் மாசத்துக்கு ஒரு நாள் தான் கிறிஸ்தவர். रविवार को छोड़ो, कुछ ऐसे ईसाई लोग हैं जो सिर्फ महीने में एक दिन। அது இலங்கையில நாங்க மாதத்துக்கு ஒரு முறை பரிசுத்த நற்கருணை ஆராதனை இருக்கும். और श्रीलंका में महीने में एक बार हम प्रभु भोजन की आराधना रखते हैं। வளமையா வருகிற ஜனங்களை விட அன்னைக்கு அதிகமா இருப்பாங்க. और आमतौर से जब लोग आते हैं उससे भी ज्यादा संख्या में प्रभु भोजन की आराधना में आते हैं। பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு ராப்போஜனம் எடுத்தா மன்னிப்பு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில வராங்க போல. क्योंकि लोगों के मन में ऐसी एक आशा है, जो भी पाप करना है कर ले, बाद में आकर प्रभु भोजन में भाग लेने पर पाप सारे क्षमा कर दिए जाएंगे। இதெல்லாம் போக சிலர் இருக்காங்க வாழ்க்கையிலேயே 2 நாள் தான் கிறிஸ்தவனா இருப்பாங்க. इनसे भी बढ़कर कुछ लोग हैं, उनकी हकीकत क्या मालूम है? जिंदगी में सिर्फ 2 बार कलीसिया में आते बस। எப்பனா திருமணம் முடிக்கிறதுல கிறிஸ்தவனா வருவான் சர்ச்சுக்கு. कब आते मालूम है? उनके ब्याह समारोह के समय शादी करवाने के लिए कलीसिया में आते हैं एक बार। ரெண்டாவது செத்த பிறகு அவனை கிறிஸ்தவனா பாஸ்டர் அடக்கம் பண்ணுவார். और दूसरी बार कब उसे कलीसिया में लाया जाता मालूम है? जब उसकी मृत्यु हो जाती है, जब उसे दफनाना पड़ेगा, उस वक्त लाते हैं। சார் நினைக்கிறேன் கிறிஸ்தவங்கிறது எல்லாரையும் போல ஒரு சமயம். அந்த எழுதுன என்ன சமயம்னு கேட்டா இந்து முஸ்லீம் அப்படி கிறிஸ்தவன் எழுதுற மாதிரி ஒரு சமயம் கிறிஸ்தவம், அவ்வளவுதான். इसलिए लोग मन में क्या सोचते मालूम है? जैसे रिलीजियन धर्म क्या है पूछा जाता है तो कोई लिखते हिंदू जो भी वगैरह वगैरह, तो वैसा ईसा ही नाम के लिए एक धर्म मानते हैं। கிறிஸ்தவன் ஒரு வாழ்க்கை. ईसा यानी धर्म नहीं बल्कि जीवन, அன்றாட நாங்க ஜீவிக்க வேண்டிய வாழ்க்கை. जो दिन प्रतिदिन हम जीने वाली एक जीवन, அந்த வாழ்க்கை நாங்க உண்மையுள்ள வாழ வேண்டிய उस வாழ்க்கை. जिंदगी को हम ईमानदारी से निभाना है। கடவுள் அவருடைய சுபாவத்தை அவர் மறுதலிக்காதது போல, और जिस प्रकार परमेश्वर अपने स्वभाव की इनकार नहीं करता है, நாங்க விசுவாசிக்கிறத மறுதலித்து வாழ்கிறது இல்ல. उस प्रकार हम भी हमारे विश्वास की इनकार कतई नहीं करेंगे। நாங்க விசுவாசிக்கிறத நாங்க செயல்படுத்த வேண்டும். जो हम विश्वास करते उसे हम कार्रवाई में भी लाना है। ஆகவே நாங்க கடவுள் உண்மையுள்ளவர்களா இருக்கும்படி முதலாவது கிறிஸ்துவின் கிருபையில் பலப்பட வேண்டும். इसलिए अगर हम ईमानदार बनना है तो सबसे पहले मसीह के अनुग्रह में हम बलवंत होना है। இரண்டாவது நாங்க நம்பிக்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். दूसरा हम अपनी गवाही दूसरों में बांटना है। கடைசியாக மூன்றாவது आखिर तीसरा ஒழுக்கமும் உறுதியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். कि नियम और अनुशासन का पालन करना है। இந்த வாழ்க்கை பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கை. क्योंकि हमारी जो जिंदगी है एक जिम्मेदारी भरी है। இந்த வாழ்க்கையில் கட்டுப்பாடுகள்
இருக்கிறது, हमारे जीवन में नियम और शिष्टाचार होते हैं, ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. एक शिष्टाचार होना है। பிரியமானவர்களே, இந்த ஓட்டத்தை எங்களால் ஒழுக்கம் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. हे प्रियो, शिष्टाचार के बगैर इस दौड़ को हम पूरा नहीं कर सकते हैं। பவுல் இந்த வார்த்தையிலே 3 நபர்களை குறிப்பிடுகிறார். पौलुस इस वाक्य के दरमियान 3 व्यक्तियों को दर्शाता है। அவர் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், वो तीमुथियुस से कहता है, நீ உண்மையுள்ளவனாய் இருக்கும்படி तू ईमानदार रहने हेतु நீ ஒழுக்கமும் உறுதியும் உடையவனாய் எப்படி இருக்க வேண்டும், और तू किस प्रकार शिष्ट और अनुशासित रहना है। அவர் சொல்ற முதலாவது ஒரு நல்ல போர் சேவகனாய் நீ வாழ வேண்டும். तो जिसके लिए वो एक उपाय देता है कि सबसे पहले तो एक उत्तम योद्धा बनना है। மூன்றாவது வசனத்தை வாசிங்க. तीसरा वचन, கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. मसीह यीशु के अच्छे योद्धा के समान मेरे साथ दुख उठा। போர் சேவகனாய் நீ இருக்க வேண்டும். तू एक योद्धा बनना है। தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், ஒரு போர் வீரனை போல இருக்க வேண்டும். तीमुथियुस से कहता है कि तुम एक सिपाही की तरफ रहना है। பாருங்களேன், ஒரு இலகுவான காரியம் ஒரு போர் சேவகனாய் இருப்பது. एक योद्धा बनना थोड़ी एक आसान सी बात है அவனுக்கு அவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க कि வேண்டும். योद्धा यानी वो निरंतर तैयार रहता है அவன் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். कि उसे आज्ञा पूरा करना है। கடினமாக சில வேளை அவன் ஒரு யுத்தம்னு வந்தா பின்வாங்க முடியாது. और लड़ाई के दौरान वो पीछे कतई नहीं हटना है। தன்னுடைய ஜீவனையே அவனால காப்பாற்ற முடியாது, மதிக்க முடியாது. अपने प्राण की रखवाली कई बार वो कर नहीं सकता। தன்னுடைய அதிகாரிக்காக அவன் ஜீவனை கொடுக்க வேண்டும். अपने जो अधिकारी के लिए अपने प्राण तक त्यागना है। இலகுவான பயணம் அல்ல அது. ये कोई एक साधारण सी दौड़ नहीं है। அதனால தான் சொல்ற, ஒரு போர் வீரனை போல நீ தீங்கு அனுபவி. इसलिए कहता कि एक योद्धा के समान तू दुख उठा ले। சில வேளை இவ்வாறு போதனைகளை கேட்பது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். कुछ लोगों को उपदेश सुनना भी कठिन महसूस होता है। நீங்க கிறிஸ்து இயேசுவை பின்பற்ற விரும்பினால் நீங்கள் தீங்கு அனுபவிக்க வேண்டி வரும். यदि तुम मसीह यीशु का अनुकरण करना चाहेंगे तो दुख उठाना जरूरी है। வேதம் சொல்கிறது, ஆண்டவர் இயேசுவே சொல்கிறார், பச்சை மரத்துக்கே இப்படி செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்வார்? शास्त्र बतलाती है, यीशु मसीह खुद कहता है, यदि मैं जो गीला वृक्ष है मेरे साथ ऐसा बर्ताव करते तो तुम तो सूखे हुए तुम्हारे साथ क्या ही अधिक करेंगे। என்னை பின்பற்றி வர விரும்புகிறவர்கள் துன்பப்படுவார்கள் சொல்கிறார். और प्रभु कहता है कि जो लोग मेरे अनुयायी करना चाहेंगे वे दुख उठाएंगे। பிரியமானவர்களே, நாங்கள் என்னத்தை புரிந்து கொள்கிறோம் இதன் மூலமாக? हे प्रियो, इसके द्वारा हम क्या सीखने को हमें मिलता है? அடுத்து அந்த வசனத்தின் இறுதி பகுதி சொல்லுகிறது, अगला उस वचन की आखिरी भाग में लिखा है, வாசிங்க. पढ़िए। 4ஆம் வசனம். चौथा वचन, நா- தன் சேவகம் எழுதி கொண்டவனுக்கு தான் யாரோடு உடன்படிக்கை செய்து கொண்ட அவனுக்கு உண்மையா இருக்கும்படி வேற வேலைகள்ல போய் தேவையில்லாம சிக்கி கொள்ள மாட்டான். क्योंकि योद्धा जो है, सिपाही जो है, जिनके साथ उन्होंने वाचा बांधी है, उन्हें छोड़कर और किसी काम में अपने आप को अर्पण नहीं करता। மோசே எகிப்துல மிகவும் வசதியோட இருந்தார். मूसा मिस्र में वो बड़ी सुविधाजनक था அங்கே அவருக்கு நிறைய தோட்டங்கள் இருந்தது. और जिसके लिए वहां बहुत सारे वाटिकाएं थे। அந்த சந்தோஷங்கள் மத்தியில எங்கேயும் மோசே கடவுளை காணவில்லை. और उन तमाम खुशियों के बीच में उसने कहीं परमेश्वर को नहीं देखा। ஆனா சீனாய் வனாந்தரத்துல, परंतु सिनाई जंगल में, தனிமையில, एकांत में, அந்த வேதனையில, उस दर्द में முச்சடியில தேவனை மோசே சந்தித்தார். मूसा उन कटली झाड़ में परमेश्वर से मुलाकात किया। நாங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்தை விட நாங்க துன்பப்படும் போதுதான் கடவுளை நாங்க அதிகமா நெருங்குகிறோம். जी हाँ, ज्यादातर हमारे खुशहाल माहौल में नहीं बल्कि हमारे दुखदाई माहौल में परमेश्वर से हमारी मुलाकात होती है। இரண்டாவது சொல்லுகிறார், ஒரு மல்யுத்த வீரனை போல இருக்க வேண்டும். दूसरा कहता है कि एक लड़ने वाले योद्धा के समान रहना है। 5ஆம் வசனத்தை வாசி. पांचवा वचन, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். फिर अखाड़े में लड़ने वाला यदि विधि के अनुसार न लड़े तो मुकुट नहीं पाता। நாம் இந்த வாழ்க்கையில ஒரு மல்யுத்த வீரனை போல இருக்க வேண்டும் சொல்லுகிறார். और कहता कि हमारे जीवन के दौरान हम एक लड़ाकू रहना है நாங்க எல்லாவற்றையும் ஒரு முறையாக செய்தால் மட்டுமே வெற்றி பெற்றுக் கொள்ள முடியும். कि हर चीज जो यदि हम नियम के साथ करेंगे तब हम विजेता
घोषित किए जाएंगे। ஒரு விளையாட்டு வீரன் அவன் ஓடும் போது அந்த ட்ரக்கை மாறி அவன் ஓடினாலும் முதலிடம் பெற்றாலும் முடிசூட்டப்படான். एक खिलाड़ी जब दौड़ते वक्त अपने रास्ता यदि भटक जाए तो वो इनाम का पात्र नहीं बन सकता। இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்க சொந்த விதிகளை உருவாக்கி நாங்க நினைத்தது போல வாழ முடியாது. और ईसाई जीवन में हम अपने खुद के नियम पर चलने पर हम सफल नहीं हो सकते। ஆகவே திமோத்தேயுவே, நீ உண்மையுள்ளவனாய் இருக்கும்படிக்கு நீ ஒரு நல்ல போர் சேவகனாயிரு, ஒரு நல்ல விளையாட்டு வீரனாயிரு. மூன்றாவது சொல்லுகிறார், ஒரு விவசாயியை போல இரு. इसलिए हे तिमोथियुस, यदि तू विश्वास योग्य ठहरना चाहता है तो तू एक बेहतर योद्धा बन और एक लड़ाकू भी बन। வாசிங்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். जो किसान परिश्रम करता है फल का अंश पहले उसे मिलना चाहिए। கடினமாக உழைக்க வேண்டும் விவசாயி தன்னுடைய பலனை பெற்றுக்கொள்ள. किसान अपने प्रतिफल हासिल करने के लिए कठिन परिश्रम करना है। ஆகவே ஒரு போர் முடிவடைவதற்குள் சண்டையை நிறுத்தும் போர் வீரன், और एक लड़ाई समाप्त होने के लिए लड़ाई को रोकने वाले योद्धा, ஒருபோதும் அவன் வெற்றி பெற மாட்டான். जो व्यक्ति कतई विजेता घोषित नहीं किया இந்த जा सकता கிறிஸ்தவ है। வாழ்க்கையை அரைவாசி பாதி ஓடி நாங்கள் ஒருபோதும் தேவனுடைய அவருடைய அந்த ராஜ்யத்தில் எங்களுக்கு பிரவேசிக்க முடியாமல் ये போய்விடலாம். ईसाई जीवन, मसीहत जीवन को आधा अधूरा निभाने से उसके राज्य में हम कतई प्रवेश हो नहीं सकते। பந்தயம் முடிவடைவதற்குள் ஓட்டத்தை நிறுத்தும் விளையாட்டு வீரன், और वो व्यक्ति जो दौड़ने की प्रतियोगिता समाप्त के पहले अपनी दौड़ को समाप्त कर देता, ஆனால் பந்தயத்தின் கிரீடத்தை பெற முடியாது. वो व्यक्ति अपने मुकुट, प्रतियोगिता की मुकुट हासिल नहीं कर पाएगा। தன்னுடைய அறுவடையை நிறுத்தும் அறுவடை முடிக்கிற வரைக்கும் நிற்காமல் பாதியிலே நிறுத்துகிறவன் பயிரின் பலனை காண மாட்டான். जो व्यक्ति अपने फसल काटने के पहले काम को रोक देता, वो प्रतिफल हासिल नहीं कर पाएगा। ஆகவே திமோத்தேயுவே, इसलिए हे तिमोथियुस, கடவுள் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், परमेश्वर हमारा विश्वास योग्य है, நீயும் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். इसलिए तू भी ईमानदार बनना है। ஆகவே அவருடைய கிருபையில் பலப்படு, इसलिए उसके अनुग्रह में बलवंत हो जा, நீ உன் நம்பிக்கையை பகிர்ந்து கொள், और तू अपने गवाह दूसरों में बांट दे, ஒழுக்கமும் உறுதியுமாயிரு. और शिष्टाचार और अनुशासन का पालन कर। ஒரு போர் வீரனை போல, एक योद्धा के समान, ஒரு விளையாட்டு வீரனை போல, एक खिलाड़ी के ஒரு समान, விவசாயியை போல एक किसान के समान நீ உண்மையுள்ளவனாய் இருக்கிறதற்காக பிரயாசப்பட तो வேண்டும். ईमानदार बनाए रखने के लिए परिश्रम करना है। கடைசியாக இந்த வசனத்தை கூறி நான் ஜெபிக்க आखिर एक விரும்புகிறேன். वचन बोलकर मैं प्रार्थना करना चाहता हूँ। 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். दूसरा अध्याय के 7वां वचन, சிந்தித்துக்கொள். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். जो கர்த்தரே, मैं कहता हूँ उस पर ध्यान दे और प्रभु तुझे सब बातों की समझ देगा। நாங்க எல்லாரும் எழுந்திருப்போமா? आइए हम सब खड़े हो जाएं। நாங்க எல்லாரும் எழுந்திருப்போமா? आइए हम सब खड़े हो जाएं। ஹalleluya. हालेलुया। Thank you Jesus. கடவுளுடைய வார்த்தை கடைசியாக பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், आखिर पौलुस तीमुथियुस से कहता है, நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். और जो कुछ मैं कहता हूँ उस पर ध्यान दे। கர்த்தர் எல்லா காரியங்களும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். परमेश्वर तुझे सब बातों में समझ देगा। நாங்க ஜெபம் பண்ணுவோம். आइए हम सब प्रार्थना करें। स्तोत्रम स्तोत्रम।